BCD number 472 472 पुरुषार्थ करने वाले ब्राह्मण सतयुग त्रेता में आवेंगे तो புருஷார்த்த செய்யக்கூடிய பிராமணர்கள் சத்யுக திரேதால வருவாங்க. लेकिन कम जन्म लेंगे, ஆனா கம்மி ஜன்மங்களை எடுத்துக்குவாங்க. कम कलाओं वाले ब्राह्मण बनेंगे, கம்மி கலைகள் இருக்கக்கூடிய பிராமணர்களாக ஆகுவாங்க. परम धाम से बाद में आवेंगे. பரந்தாமத்திலிருந்து பிறகு வருவாங்க. तो आत्मा की जीवन मुक्ति की स्टेज कम हो जाएगी. அப்போ ஆத்மாவோட ஜீவன் முக்தியினோட ஸ்டேஜ் என்றது கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. 5000 वर्ष के ड्रामा में 5000 வருஷங்களினோட டிராமால ऑलराउंड पार्ट नहीं बजा सकेंगे. ஆல்ரவுண்ட் பார்ட்டை செய்ய முடியறதில்ல. कौन? யாரு? जिनमें योग बल की कमी होगी. யாருக்குள்ள யோக பலத்தினோட குறைவு இருக்குமோ அவங்க. योग की कमी बहुतों में है. யோகத்தினோட குறைவென்றது நிறைய பேருக்குள்ள இருக்குது. ब्राह्मण जीवन में योग का पुरुषार्थ तो करते हैं. பிராமணர்கள் வாழ்க்கையில யோகத்தினோட புருஷார்த்த செய்றாங்க. लेकिन पहचान न होने के कारण, ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால, पूरी समझ न होने के कारण, முழுமையா புத்தி இல்லாத காரணத்தினால याद में कमी रह जाती है. நினைவுல குறைவு இருந்துடுதுன்னு சொல்றாங்க. पूरी याद में रह नहीं सकते हैं. முழுமையாக நினைவுல இருக்க முடியறதில்ல. बाबा अपने लिए भी बताता है. பாபா தனக்காக கூடயும் சொல்றாங்க. क्या? என்ன? मैं बहुत कोशिश करता हूँ भोजन करते समय, நான் ரொம்ப முயற்சியை செய்யறேன் சாப்பாடு சாப்பிடுறப்போ आदि से अंत तक बाबा की याद में रहूं. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாபாவோட நினைவுலயே இருக்கணும்னு முயற்சி செய்யறேன். क्या होता है? என்ன ஆகுது? 2-4 गिट्टी खाता हूँ और याद 2 இல்லைன்னா 4 வாய் சாப்பிடுறேன், பிறகு நினைவு भूल जाती है. மறந்து போயிடுறேன். अब वो भोग चाहे मुख का भोग हो, இப்போ அந்த போகம் வாயோட போகமா இருக்கலாம், चाहे कोई दूसरी कर्मेंद्रियों का भोग हो. இல்லைன்னா மற்ற கர்மேந்திரியங்களினோட போகம் இருக்கலாம். कर्मेंद्रियां तो है ना, கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா? एक से एक पावरफुल कर्मेंद्रियां है. ஒண்ணுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இன்னொன்னு பவர்ஃபுல் ஆக இருக்கிற கர்மேந்திரியங்கள். विकार जुड़े हुए हैं. விகாரம் அதுல இணைஞ்சு இருக்குது. सबसे कड़ा विकार कौन सा है? எல்லாத்தை விட ஸ்ட்ராங்கான விகாரம் எதா இருக்குது? काम विकार. காம் விகாரம். विकारी सुख तो भोगते हैं, விகாரத்தினோட சுகம் என்றது அனுபவம் செய்யறாங்க தான். लेकिन याद ஆனா நினைவு टिकती नहीं. நிலைச்சிருக்கிறது இல்ல. बाप कहते हैं कर्म करते मुझे, அப்பா சொல்றாங்க செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறப்போ என்ன याद करो. நினைவு செய்யுங்க. लेकिन याद टिकती ही नहीं. ஆனா நினைவு நிலைக்கிறதே இல்ல. इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன ஆச்சு? विकार आते हैं देह के संग से. விகாரம் வருது தேகத்தினோட சங்க மூலமான்னு சொல்றாங்க, தொடர்பு மூலமா. कि विदेही से. இல்லன்னா விதேகியிலிருந்து வருதா? विकार किससे आते हैं? விகாரம் எதிலிருந்து வருது? विदेही से आते हैं. விதேயிலிருந்து வருதா? विदेही माने शिव, விதேகி என்ன சிவன், और देहधारी माने பிறகு தேகதாரி என்ன जो विकारी बनते हैं.
யாரு விகாரி ஆகுறாங்க. देहधारियों की पैदाइश इस दुनिया में किससे हुई? தேகதாரிகளோட ஜென்மமே இந்த உலகத்துல எது மூலமா विकार ஏற்பட்டது? से हुई। விகாரம் மூலமா ஏற்பட்டது. तो बोला அப்போ சொன்னாங்க कि कर्म करते मुझे याद करना है लेकिन भूल जाते हैं। செயல்கள் செய்யறப்ப கூடயும் என்ன நினைவு செய்யணும், ஆனா மறந்துடுறீங்க. बाकी बच्चों की बातें सामने आ जाती है மற்றபடி குழந்தைகளோட விஷயங்கள் முன்னாடி வந்துடுது. तो बाबा भी भूल जाते हैं। அப்போ பாபா கூடயும் மறந்துடுறாங்க. यह भी कमी समझते हैं இந்த குறைவை பற்றி கூடயும் தெரியும் தான். और फिर उसके लिए खूब पुरुषार्थ करते हैं। பிறகு அதுக்காக நல்லபடியாக புருஷார்த்தத்தை செய்யறாங்க. कौन? யாரு? ब्रह्मा बाबा। பிரம்மா பாபா. भक्ति में भी बुद्धि नहीं ठहरती है பக்தியில கூடயும் புத்தி நிலைக்கிறது இல்ல. तो अपने को च्यूटी पहनते थे। அப்போ என்ன செய்யறான்னா தன்னை கிள்ளிக்கிறாங்க. फिर ये ख्याल आता है कि बाबा की याद ही नहीं आती। பிறகு புத்தில வருது பாபாவோட நினைவே வருது இல்லையேன்னு. तो अपने को च्यूटी काटते थे। அப்போ தன்னை என்ன செய்யறாங்கன்னா கிள்ளிக்கிட்டு இருந்தாங்க. याद ही नहीं करेंगे तो विक्रम विनाश कैसे होंगे? நினைவே செய்யலன்னா விபரீத செயல்கள் எப்படி விநாசமாகும்? ला कहता है லா சொல்லுது कि पिछाड़ी में याद में बैठे बैठे ही शरीर छोड़ना है। லாஸ்ட்ல எப்படின்னா நினைவுல உட்கார்ந்து இருக்கிறப்பவே சரீரத்தை விடணும். अगर बैठे बैठे शरीर छोड़ दिया ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிறப்பவே சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா, स्वेच्छा से शरीर छोड़ दिया, சுயத்தினோட விருப்பம் மூலமா சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா इच्छा मृत्यु हो गई, இச்சா மிருத்யு ஆயிடுச்சு. அப்படின்னா உங்களோட ஆசையினோட ஆதாரப்படி உங்களுக்கு மரணம் கிடைச்சது. तो क्या फायदा होगा? அப்போ என்ன லாபம் ஆச்சு? इच्छा मृत्यु हो गई तो इस दुनिया के जंजाल से, इस कलयुगी दुनिया से இப்போ இச்சா மிருத்தி ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தினோட இந்த பந்தனத்திலிருந்து, हमेशा के लिए छूट जाएगी। கலியுகி பந்தனத்திலிருந்து சதா காலத்துக்காக விடுதலை கிடைச்சிடும் சொல்றாங்க. हमेशा का मतलब சதா காலத்துக்குன்னா ऐसे नहीं कि 5000 वर्ष के तक के लिए छूट जाएंगे। அப்படி கிடையாது. 5-6 வருஷங்களுக்கு தான் அது நீங்க இதாயிடுவீங்க என்ற விஷயம் கிடையாது. लंबे समय तक मुक्ति हो जाएगी। அப்படின்னா பாபா சொல்றாங்க ரொம்ப நீண்ட கால வரைக்கும் முக்தி என்றது கிடைச்சிடும் சொல்றாங்க. याद में बैठे बैठे शरीर छोड़ना है। நினைவுல இருக்கிறப்போவே சரீரத்தை விடணும். शिव बाबा की याद में रहते प्राण तन से निकले। சிவ பாபாவோட நினைவுல இருக்கிறப்போ இருந்து இந்த சரீரம் என்றது, பிராணம் என்றது, உயிரென்றது சரீரத்திலிருந்து போகணும். एक बाप के बिना ஒரு அப்பா தவிர और कोई को भी याद न करे। வேற யார கூடயும் நினைவு செய்யக்கூடாது. ऐसी आप विचारी याद पक्की हो जाए। இப்படி அவிபிச்சாரி நினைவு பக்கா ஆயிடணும்னு சொல்றாங்க. कहीं भी आसक्ति न हो, எங்கேயும் ஆசைன்றது இருக்க கூடாது. न देह में, தேகத்திலயும் இல்ல, न देह के संबंधियों में, தேகத்தினோட உறவினர்கள்லயும் இருக்க கூடாது, न देह के पदार्थों में। பிறகு தேகத்தினோட பொருள்கள்ல கூடயும் பற்று இருக்க கூடாது. तो ये प्रैक्टिस करनी होती है। அப்போ இந்த பிராக்டிஸ செய்ய வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. कि हम तो नंगे आए थे, नंगे वापस जाना है। நாம ஆடை இல்லாம வந்திருந்தோம், ஆடை இல்லாம போகணும். बच्चों को बार बार समझाते रहते हैं குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வச்சுட்டே இருக்காங்க कि बहुत मीठा बनना है, ரொம்ப இனிமையாக ஆகணும், दैवी गुण भी होने चाहिए। தெய்வீகமான குணங்கள் கூடயும் இருக்கணும். ये देह अभिमान का भूत होता है ना, இது தேகாபிமானத்தினோட பூதம் இருக்கோ இல்லையா?
जो दैवी गुण धारण नहीं करने देता है, ಅದು ದೈವಿಕமான ಗುಣಗಳ ಧಾರಣ பண்ண ಬಿಡ್ರದಿಲ್ಲ. अपने पर बहुत ध्यान रखना है. தன்ன மேல ரொம்ப கவனத்தை செலுத்துக்கணும்னு சொல்றாங்க. अपने पर बहुत ध्यान रखना है माना தன்ன மேல ரொம்ப கவனத்தை செலுத்துக்கணும்னா आत्मिक स्थिति की स्मृति ஆத்மிக ஸ்திதியோட அந்த ஸ்டேஜ் என்ன இருக்கு, जाने न पाए. அது போகாம பாத்துக்கணும். बहुत प्यार से चलना है. ரொம்ப அன்பாக இருக்கணும். बाप को याद करना है और चक्र को याद करना है. அப்பாவை நினைவு செய்யணும், பிறகு சக்கரத்தை நினைவு செய்யணும். चक्र का राज किसको समझाओ இப்போ சக்கரத்தினோட ரகசியத்தை இப்போ ஒருத்தருக்கு புரிய வச்சிங்கன்னா तो भी कोई वंडर खावेंगे. அப்போ யாராவது எப்படின்னா அவங்களுக்கு ஆச்சரியமாகும். 84 जन्म तो कोई को याद नहीं रहते. 84 ஜென்மங்கள் பற்றி யாருக்குமே இதோட ரகசியம் தெரிஞ்சிருக்காது. तो 84 लाख योनियों में चक्कर कैसे काटेंगे. அப்போ 84 லட்ச யோனிகள்ல எப்படி சுத்த முடியும்? दुनिया वाले क्या कहते हैं உலகத்தினார் என்ன சொல்றாங்க? कि 84 लाख का चक्कर है. 84 லட்ச இருக்கு இல்லையா ஜென்மங்கள், அதோட சக்கரமன் और சொல்றாங்க. बाप कहते हैं ஆனா அப்பா சொல்றாங்க 84 लाख योनियां तो है, 84 லட்ச யோனிகள் என்றது இருக்குது. लेकिन मनुष्य आत्मा 84 लाख योनियों में ஆனா மனித ஆத்மாக்கள் 84 லட்ச யோனிகள்ல जाति नहीं है. போகிறதில்ல. मनुष्य का जन्म மனிதர்களோட ஜென்மம் मनुष्य योनि में ही होता है. மனித யோனில தான் ஆகுது. हाँ, भक्ति मार्ग में जो भी बातें आई हैं ஆமா, பக்தி மார்க்கத்துல ஏதெல்லாம் விஷயங்கள் வந்திருக்கோ वो यादगार कहाँ की है. அது எந்த நேரத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? कैसे எப்படி ये 84 जन्म और 84 लाख योनियों की बात कैसे यहाँ लागू होती है. இங்க 84 ஜென்மங்கள் 84 லட்ச யோனிகள் இதோட விஷயம் இங்க எங்கிருந்து வந்தது? ये हो सकता है இந்த விஷயம் ஆகலாம். कि जो पाठधारी आत्माएं हैं இப்ப யாரு பாட்தாரி ஆத்மாக்கள் இருக்காங்க, वो नंबरवार அவங்க நம்பர்வாராக ऐसे पार्ट बजाती है அப்படிப்பட்ட பாட்டை செய்றாங்க. कि जैसे 84 लाख योनियों में எப்படி 84 லட்ச யோனிகள்ல कीड़े मकोड़े पशु पक्षी पतंगे पार्ट बजाते हैं. புழு பூச்சிகள் பறவைகள் இதெல்லாமே பாட் செய்யுது இல்லையா, அப்படி செய்யறாங்க. ऐसा पार्ट बजा सकती है, அப்படிப்பட்ட பாட்டை செய்யலாம். बाकी ऐसे नहीं மற்றபடி இந்த விஷயம் இல்ல कि उनके चोले ही बदल जावे. அவங்களோட शरीरமே மாறிடும் என்ற விஷயம் கிடையாது. स्वभाव संस्कार ऐसा हो सकता है. அப்படி என்ன பாபா சொல்றாங்க, சுபாவ சம்ஸ்காரங்கள் இப்படி ஆகலாம். बंदर की तरह विकारी बन सकते हैं, குரங்கு போல விகாரி ஆகலாம். लेकिन बंदर नहीं बनेंगे. ஆனா குரங்கு ஆக மாட்டாங்க. देह अभिमानी सांड की तरह தேக அபிமானி காலமாடு போல देह अभिमानी बन सकते हैं, தேக அபிமானி ஆகலாம். लेकिन ஆனா सांडा नहीं बनेंगे. ஆனா காலமாடு ஆக மாட்டாங்க. तो भक्ति मार्ग में यहाँ की जो बातें हैं அப்போ பக்தி மார்க்கத்துல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு? संगम युग की சங்கம் யுகத்தினோடது वो सब उठाई गई. அதெல்லாம் எடுத்திருக்காங்க. संगम युग में माया बहुत प्रकोप करती है, சங்கம் யுகத்துல மாயா ரொம்ப அது பிரபாவத்தை போடுது, बहुत हिलाती है. ரொம்ப ஷேக் பண்ணுது. इतना हिलाती है எந்த அளவுக்கு அசைய வைக்குதுன்னா कि जानवर से भी बदतर எப்படின்னா விலங்குகளுக்குன்னாவோ கடைசியாக काम कराई लेती, வேலைய செய்ய வச்சிடுது. जैसे राक्षसी वृत्ति बन जाती. எப்படி ராட்சசி விருத்தி ஆயிடுதுன்னு சொல்றாங்க. விருத்தின்னா வைப்ரேஷன்ஸ். शूटिंग हो रही है, ஷூட்டிங் ஆயிட்டு இருக்குது. 5000 वर्ष के ड्रामा की शूटिंग होती है, रिहर्सल होती है. 5000 வருஷத்தினோட டிராமாவினோட ஷூட்டிங் ஆகுது,
ரிஹர்சல் ஆகுது. उसमें उतरती कला அதுல இறங்கும் கலை और चढ़ती कला दोनों की शूटिंग होती है. பிறகு ஏறும் கலை ரெண்டுத்தினோடது கூடயும் ஷூட்டிங் நடக்குது. चढ़ती कला के युग है सतयुग त्रेता. ஏறும் கலையினோட யுகமா இருக்குது சத்யுக திரேதா. जहाँ देवताएं बनते हैं. எங்க தேவதைகள் இருப்பாங்க. देवता बनते ही है श्रीमत पर चलने से. தேவதைகள் ஆகுறதே ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றதுனால. मनुष्यों की मत पर चलने से अथवा मनमत पर चलने से. மனிதர்களோட டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுனால இல்லைன்னா மனசுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஃபாலோ பண்றதுனால असुर बन पड़ते. அசுரர்கள் ஆயிடுவீங்க. राक्षस बन पड़ते. ராட்சசர்கள் ஆயிடுவாங்க. जानवरों से भी बदतर बन पड़ते हैं. விலங்குகளுக்கு என்னவும் கடைசி ஆயிடுறாங்க. तो श्रीमत அப்போ ஸ்ரீமத் ये बहुत ऊंचा उठाने वाली है. இது ரொம்ப உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கு. कोई को ख्याल में नहीं आ सकता. யாருக்குமே புத்தியிலையும் வராது कि मनुष्य आत्मा कैसे 84 लाख योनियों जैसे மனித ஆத்மா எப்படி 84 லட்ச யோனிகள் போல स्वभाव संस्कार धारण कर लेती है. स्वभाव संस्कारத்தை धारण செஞ்சிடுதுன்னு. कभी कोई स्वभाव संस्कार धारण कर लेती है, कभी कोई स्वभाव संस्कार धारण कर लेती है. சில நேரத்துல ஒரு டைப் स्वभाव संस्कारத்தை धारण செய்து சில நேரத்துல இன்னொரு டைப் स्वभाव संस्कारத்தை धारण செஞ்சுக்குது. कैसे? எப்படின்னா सर्प की पूजा होती है भक्ति मार्ग. பாம்புக்கு பூஜை நடக்குது பக்தி மார்க்கத்துல. तो पूजा का आधार क्या है? அப்ப பூஜையினோட ஆதாரம் என்ன இருக்குது? पवित्रता. தூய்மை. तो क्या सर्प ने पवित्रता धारण की होगी? அப்போ தூய்மை பாம்பு போய் தாரண பண்ணிருக்குமா என்ன? सर्प की तो बात ही नहीं. பாம்பினோட விஷயமே இல்ல. कोई मनुष्य ऐसे हुए हैं सर्प मिसल. இப்போ மனிதர்கள் அப்படி இருப்பாங்க பாம்பு போல. कामी, क्रोधी, लोभी, मोही, अहंकारी. कामी, क्रोधी, लोभी, मोही, अहंकारी. जो शंकर जी से लिपटे हुए दिखाई जाते हैं. யாரு? शंकर जी க்கு ஒட்டிருக்கிற போல இருப்பாங்க. काम विकार की यादगार कमर में सर्प लिपटा हुआ है. காம விகாரத்தினோட நினைவார்த்தனம் இந்த இடுப்புல சுத்தி இருக்கிற போல இருக்கு. क्रोध विकार की यादगार. கோப விகாரத்தினோட நினைவார்த்தம். लोभ विकार की यादगार दोनों भुजाओं में लपटे हुए. பேராசையினோட ஒரு நினைவார்த்தம் ரெண்டு கைகள்ல சுத்தி இருக்கு. मोह की यादगार गले में लटका हुआ है. இந்த பற்றினோட நினைவார்த்தம் கழுத்துல சுத்தி இருக்குது. और अहंकार की यादगार பிறகு அகங்காரத்தினோட நினைவார்த்தம் सर के ऊपर दिखाते. தலை மேல காமிக்கிறாங்க. तो क्या कोई ऐसे सर्प होते हैं जानवर? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அப்ப என்ன இப்படிப்பட்ட பாம்பு இருக்குமா விலங்கு இருக்குமா என்ன? जो शंकर जी के साथ लटके रहे हो. யாரு? சங்கர் ஜி கூடயே ஒட்டிருக்கிற போல இருப்பாங்களா என்ன? नहीं. தொங்கிட்டு இருக்கிற போல இருப்பாங்களா? இல்ல. वो मनुष्य आत्माएं हैं. பாபா சொல்றாங்க அப்படிப்பட்ட மனித ஆத்மாக்கள் இருக்காங்க. जो सर्प की तरह विकारी होती. யாரு? பாம்பு போல விகாரியாக இருப்பாங்க. वो विकारी मनुष्य आत्माएं. அந்த விகாரி மனித ஆத்மாக்கள் उनको वो अपने संग के रंग से निर्विकारी बनाता है. அந்த விகாரி மனித ஆத்மாக்களை என்ன செய்யறாங்கன்னா தன்னோட சாங்கத்தினோட சாயம் மூலமாக நிர்விகாரி ஆக்குறாங்க. पतितों को पावन बनाता है. பதித்தர்களை பாவனமாக ஆக்குறாங்க. घबराता नहीं है. பயப்படுறது இல்ல. नहीं तो सन्यासी क्या करते हैं? இல்லன்னா சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க?
स्त्री को ही नागिन कह के छोड़ के भाग जाते हैं। பெண்ணையே பெண்ணு பாம்புன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. है खुद में कमजोरी, சுயம்குள்ள அந்த வீக்னஸ் இருக்குது. कहीं इनके संग के रंग से हम पतित न हो जाए, எங்கேயாவது இவங்களோட சாங்கத்தினோட சாயம் மூலமாக நாம பதித்த ஆகக்கூடாதுன்றது இருக்கும். बुद्धि हमारी पूरी भ्रष्ट न हो जाए, புத்தி நம்மளோடது கம்ப்ளீட் ஆக தாழ்ந்தது ஆகிற போல ஆகக்கூடாதுன்னு நினைச்சுப்பாங்க. इसलिए छोड़ के भागते हैं। அதனாலதான் விட்டுட்டு ஓடி போகிறாங்க. लेकिन जो परमात्मा पाठधारी है, ஆனா யாரு பரமாத்மா பாட்தாரி இருக்காங்க, वो विकारी दुनिया को पवित्र बना करके जाएगा। ஆனா அவங்க விகாரி உலகத்தை பவித்திரமாக ஆக்கிட்டு போகிறாங்க. छोड़ करके जाने वाला விட்டு போக கூடியவங்க नहीं है। இல்ல. इब्राहिम, बुद्ध, क्राइस्ट, गुरु नानक, இப்ராஹிம், புத்த, கிரைஸ்ட், குரு நானக், विवेकानंद, விவேகானந்த், ब्रह्मा बाबा सब शरीर छोड़ करके चले गए। பிரம்ம பாபா எல்லாருமே சரீரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. इस विकारी दुनिया से, इस विकारी दुनिया के संग के रंग में रह करके இந்த விகாரி உலகத்திலிருந்து இந்த விகாரி உலகத்தினோட சாங்கத்தினோட சாயத்துல இருந்து विजय प्राप्त करके कोई भी வெற்றியை அடைஞ்சு யாருமே नहीं, போகல. कोई भी काम विकार के ऊपर विजय प्राप्त करके नहीं गए। யாருமே காம விகாரத்து மேல வெற்றியை அடைஞ்சு போகல. लेकिन एक ही स्वरूप का गायन है। ஆனா ஒரே ஒரு ஸ்வரூபத்தினோட மகிமை இருக்கு. वो कौन सा स्वरूप है? அது எந்த ஸ்வரூபமா இருக்குது? जिसके लिए कामदहन की कथा आती है। அவங்களுக்காக காமதேனு இருக்கு இல்லையா, காமதஹன் அப்படின்னா காமத்தை விநாச பண்றதுக்கான கதை இருக்கு. भक्ति मार्ग में कथा आई है ना क्या? பக்தி மார்க்கத்துல கதை வந்திருக்கு இல்லையா? எது? कामदेव को காமதேவ் இருக்கு இல்லையா, அவங்கள भस्म कर दिया। தேவதை இருக்காங்க இல்லையா, அவங்கள எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. इतने बड़े बड़े ग्रेट धर्म पिताएं, இவ்வளவு பெரிய பெரிய கிரேட் தர்ம பிதாக்கள், वो भी काम विकार की दुनिया में आकर के அவங்க கூடயும் காம விகாரத்தினோட உலகத்துல வந்து अपने को उस दुनिया में मिक्स कर गए, தன்னை இந்த உலகத்துல மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, पतित बन गए। பதித்தம் ஆயிட்டாங்க. कोई ऊपर नहीं जा सके। யாருமே மேல போக முடியல. जैसे क्राइस्ट के लिए बोला है, क्राइस्ट इस समय कहाँ होगा? எப்படி கிரைஸ்ட்காக சொல்லப்பட்டிருக்குது, கிரைஸ்ட் இந்த நேரத்துல எங்க இருப்பாங்க? मुरली में बोला है, முரளில சொல்லிருக்காங்க. कहाँ होगा? எங்க இருப்பாங்க? जरूर इस दुनिया में कहीं बैगर के रूप में होगा। கண்டிப்பாக இந்த உலகத்துல எங்கேயாவது பெக்கரினோட ரூபத்துல இருப்பாங்க. और उसके फॉलोअर्स कितने हैं? பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேரு? 150 करोड़ से भी ऊपर है फॉलोअर्स दुनिया में। 150 கோடி இருக்கு இல்லையா, அதை விட அதிக இருக்காங்க ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு. इतनी महान आत्मा, இவ்வளவு மகான் ஆத்மா, और वो बैगर बनी पड़ी हुई। பிறகு அவங்க பெக்கராக கிடைக்கிறாங்க. तो पतित बन गई या पावन बन गई? அப்ப பதித்தா ஆயிட்டாங்களா இல்லன்னா பாவனம் ஆயிட்டாங்களா? पतित बन गई। பதித்தம் ஆயிட்டாங்க. इस दुनिया में बड़े बड़े आए இந்த உலகத்துல பெரிய பெரியவங்க வந்தாங்க, और धूल चाट के चले गए। इस दुनिया को चेंज नहीं कर सके। என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க நல்ல இடிச்சுக்கிட்டு போனாங்க, ஆனா யாருக்குமே ஒண்ணுமே செய்ய முடியல. एक ही परमपिता परमात्मा का पार्ट है प्रैक्टिकल में। ஒரே ஒரு பரமாத்மாவினோட பார்ட் அப்படி இருக்காங்க பிராக்டிக்கல்ல. क्या? என்ன? ऐसे नहीं ज्ञान सुनाया और सुना के चला गया। அப்படி இல்ல, ஞானத்தை சொன்னாங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்ற விஷயம் இல்ல. ज्ञान सुना के चला जाता है क्या? ஞானத்தை சொல்லிட்டு போயிட்டாங்களா? नहीं, இல்ல. और तो आते हैं मुंह के गल्ले बजा करके, மத்தவங்க வராங்க, வந்து அப்படியே चले जाते हैं।
இப்படி வாயால பேசி பேசி போயிடுறாங்க, शरीर भी छूट जाता है। சரீரம் கூடயும் போயிடுது. दुनिया परिवर्तन உலகம் பரிவர்த்தனை नहीं होती, खुद ஆகுறதில்ல, को भी परिवर्तन नहीं कर पाते। சுயம் கூடயும் பரிவர்த்தனை பண்ணிக்க முடியறதில்ல. क्यों नहीं कर पाते? ஏன் பண்ணிக்க முடியறதில்ல? क्योंकि जो धर्म है, धर्म के नाम पर अधर्म बन चुके हैं। ஏன்னா ஏது தர்மம் இருக்குதோ தர்மத்தினோட ஆதாரப்படி அதர்மம் ஆயிடுச்சோ, तामसी बन चुके हैं, தாமசி ஆயிடுச்சோ, उन अधर्मों का विनाश नहीं कर पाते। அந்த அதர்மத்தினோட விநாச பண்ண முடியறதில்ல. जो पुराने पुराने रीति रस्म रवाज हैं, இந்த பழைய பழைய பரம்பரைகள் என்ன இருக்குதோ धर्म அதர்மத்துல, जो समाज को नीचे गिराने वाले हैं, அந்த தர்மங்கள்ல இது சமாஜத்தை சொசைட்டிய கீழே விழ வைக்க கூடியதா இருக்குது. उनको नष्ट नहीं कर पाते। அத நஷ்டம் பண்ண முடியறதில்ல. एक बाप ही ऐसा है ஒரு அப்பா தான் இப்படி இருக்காங்க. जिसे एडम, யார? ஆடம், आदम, ஆதம், आदिदेव, ஆதிதேவ், आदिनाथ कहा जाता है। ஆதிநாதன் சொல்லப்படுகிறாங்க. वो प्रैक्टिकल में हुआ है बाप कोई, ये हवा की बात है। அவங்க பிராக்டிக்கல்லி அப்பா யாராவது இருக்காங்களா இப்படி? இல்லைன்னா இது காத்தினோட விஷயமா இருக்குதா? कोई प्रैक्टिकल में हुआ है, இப்ப யாரோ பிராக்டிக்கல்ல இருக்காங்க, இருந்தாங்க, जिसकी यादगार में उसके नग्न चित्र आज तक भी அவங்களோட நினைவார்த்தத்துக்காக இன்னைக்கு கூடயும் அவங்களோட நிர்வாணமான சித்திரங்களை दुनिया में सबसे जास्ती तादाद में पूजे जाते हैं। உலகத்துல எல்லாத்தை விட அதிகம் பூஜைய பண்ணப்படுகிறது. ये जो इतनी विशाल रूप में पूजा हो रही है, இப்போ இந்த அளவுக்கு விஷாலமான ரூபத்துல என்ன பூஜை ஆயிட்டு இருக்குது, उसका आधार क्या है? அதோட நினைவார்த்தம் என்ன இருக்குது? प्योरिटी। பியூரிட்டின்னு சொல்றாங்க. उसने वो प्योरिटी संसार के सामने प्रैक्टिकल में धारण करके दिखाई। அவங்க அந்த பியூரிட்டி பிராக்டிக்கலி உலகத்துல தாரணை பண்ணி காமிச்சாங்க. जो कोई भी धर्म पिता, कोई भी महान आत्मा, எந்த தர்ம பிதா இருக்கலாம், எந்த மகான் ஆத்மா இருக்கலாம், कोई भी ऋषि मुनि எந்த ரிஷி முனியா இருக்கலாம், ऐसी प्योरिटी धारण இப்படிப்பட்ட பியூரிட்டி தாரணை नहीं कर सके। செய்ய முடியல. क्या प्योरिटी? என்ன பியூரிட்டி? कौन सी प्योरिटी? எந்த பியூரிட்டி? नहीं, संपर्क संसर्ग संबंध में आते हुए, சம்பர்க்க சன்சர்க்க சம்பந்தத்துல வந்துட்டு இருக்கிறப்போ, इंद्रियों के क्लोज कांटेक्ट में आते हुए, இந்திரியங்களினோட க்ளோஸ் கான்டாக்ட்ல வந்துட்டு இருக்கிறப்போ अमोघ वीर्यवन करके रहा। அமோக வீரியாக இருக்கிறது. एक का ही गायन है, ஒருத்தரோட மகிமை தான் இருக்கு, अनेकों का गायन நிறைய பேருது மகிமை नहीं है। இல்ல. वो पावर उसे कैसे प्राप्त होती है? அந்த பவர் அவங்களுக்கு எப்படி பிராப்தி கிடைக்குது, பிராப்தி ஆகுது? याद के बल से। நினைவு மூலமாக. और सब्जेक्ट्स चाहे कच्चे रह जाए, மற்ற சப்ஜெக்ட்ஸ் பலே அறகுறையாக இருந்தாலும், लेकिन ஆனா एक सब्जेक्ट में अगर 100% पास है, ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல ஒருவேளை 100% பாஸ்னா, तो सब सब्जेक्ट्स में அப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல उसे पास मार्क्स मिलेंगे या फेलियर हो जाएगा? அவங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் கிடைக்குமா இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்களா? गायन है योग बल से, மகிமை இருக்குது யோக பலம் மூலமாக, विश्व की बात से। உலகத்தினோட ராஜாங்கம். सिर्फ योग बल से विश्व की बादशाही पा लेता है। வெறும் யோக பலம் மூலமாக உலகத்தினோட ராஜாங்கம் அடைஞ்சிடுறாங்க. चित्रों में शंकर जी को कहीं भाषण देते हुए दिखाया है?
சித்திரங்கள்ல எங்கேயாவது சங்கர்ஜிக்கு சொற்பொழிய கொடுக்கிற போல காமிச்சிருக்காங்களா? नहीं दिखाया। காமிக்கல. भाग दौड़ की कोई सेवा करते हुए दिखाया? இப்போ வாக்கிங் பண்ணி சேவை செய்யறது ஏதாவது காமிச்சிருக்காங்களா? कोई भी कर्म करते हुए दिखाया? எந்த செயல்கள் வேணாலும் இருக்கலாம், செய்யற போல காமிச்சிருக்காங்களா? क्यों? ஏ पीते हुए नहीं दिखाते? விஷத்தை குடிக்கிற போல காமிக்கிறது இல்லையா? दिखाते तो हैं, लेकिन वो चित्रकार ने चित्रकारी ऐसी की है, காமிக்கிறது செய்யறாங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் சித்திரங்களை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா जो सबकी समझ में आने वाली அது எல்லாருக்குமே புரியற போல नहीं है। இல்ல. वो विष पीने की प्रक्रिया, அந்த விஷ குடிக்கக்கூடிய அந்த ஒரு मनुष्य செயல்கள் செயல்முறை कोई जानवरों में सबके सामने नहीं करते। மனிதர்கள் விலங்குகள் போல எல்லாருக்கும் முன்னாடி ஒண்ணு செய்யறதில்ல. ये सबके सामने देखने की चीज है क्या? இது எல்லாருக்கும் முன்னாடி பாக்குற விஷயமா இருக்குதா? नहीं। இல்ல. बाकी गायन है மற்றபடி மகிமை இருக்கு. कि शंकर ने சங்கர் विष पिया விஷத்தை குடிச்சாங்க. तो किसकी पैदाइश हुई? அப்போ யாருக்கு ஜென்மம் கிடைச்சது? बिच्छू टिन्ने में पैदा हो गए। தேளு நண்டு போல ஆத்மாக்களுக்கு ஜென்மம் கிடைச்சது. अरे ऐसा काम क्यों किया? அரே இப்படிப்பட்ட வேலையே செஞ்சாங்க. अगर परमात्मा पाठधारी है இப்போ பரமாத்மா பாட்தாரி ஆயிருக்காங்கன்னா तो बिच्छू टिन्ने जैसे मनुष्य क्यों पैदा किए? தேளு நண்டு போல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏன் ஜென்மத்தை கொடுத்தாங்க? प्रजापिता பிரஜாபிதா के बारे में ये बात आती है அவங்களுக்காக இந்த விஷயம் வருது. कि उन्होंने यज्ञ रचा, அவங்க யக்னத்தை உருவாக்குனாங்க. और उस यज्ञ का विध्वंस करने के लिए பிறகு அந்த யக்னத்தினோட விநாச பண்றதுக்காக उन्होंने रुद्र तैयार कर दिए। அவங்க அதுக்காக ருத்ரனை தயார் பண்ணாங்க, துவம்சம் பண்ற விநாசம் செய்யறதுக்காக. और उन्होंने उस यज्ञ को विध्वंस कर दिया। அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த யக்னத்தை முடிச்சிட்டாங்க, விநாசம் பண்ணிட்டாங்க. तो ये कथाएं कहाँ की है? அப்போ இந்த கதை எந்த நேரத்தினோட கதையா இருக்குது? इतना अच्छा कार्य है, यज्ञ हो रहा था, எவ்வளவு நல்ல வேலை இருந்தது, யக்னம் போயிட்டு இருந்தது. उस यज्ञ को उन्होंने विध्वंस कर दिया। அந்த யக்னத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க துவம்சம் பண்ணிட்டாங்க, விநாசம் பண்ணிட்டாங்க. लेकिन यज्ञ कैसा हो रहा था? सारी दुनिया को आमंत्रित किया गया। ஆனா யக்னம் எப்படி போயிட்டு இருந்தது? எல்லாரைய கூடயும் இன்வைட் பண்ணிருந்தாங்க, அழிச்சிருந்தாங்க. और किसको आमंत्रित नहीं किया गया? ஆனா யார அழிச்சிட்டு இருக்கல, யார இன்வைட் பண்ணிருக்கல? शंकर जी को आमंत्रित नहीं किया गया। शंकर ஜிய இன்வைட் பண்ணிருக்கல. जो विश्व का पिता है उसको आमंत्रित नहीं किया गया। யாரு உலகத்துக்கே அப்பா இருக்காங்க அவங்கள இன்வைட் பண்ணல. और सारी दुनिया को आमंत्रण दिया गया। பிறகு முழு உலகத்தினர்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க. तो ये धर्म का कार्य ईर्ष्या देश से रहित होकर के हुआ। அப்போ இந்த தர்மத்தினோட வேலை பொறாமை பிறகு வெறுப்புனால இது உருவாச்சா? या ईर्ष्या देश से भरा पूरा हुआ? இல்லைன்னா பொறாமை பிறகு பகை இது மூலமா தயாராச்சு, அதுக்கு இல்லாம தயார் பண்ணாங்களா? क्या कार्य हुआ? என்ன வேலை ஆச்சு? ईर्ष्या देश से भरा पूरा कार्य हुआ, उसे धर्म का कार्य कहेंगे। இப்போ ஈர்ஷா துவேஷம், பொறாமை பிறகு பகை இல்ல இருக்கோ இல்லையா, அது மூலமா தர்மத்தினோட வேலை நடந்ததா? आत्मिक स्थिति का कार्य कहेंगे।
அதுக்கு ஆத்மிக ஸ்திதியினோட வேலைன்னு சொல்லுவாங்களா? आत्मा आत्मा भाई भाई का कार्य कहेंगे। ஆத்மா ஆத்மா பாய் பாயினோட வேலைன்னு சொல்லுவாங்களா? तो ये धर्म हुआ, அப்போ இது தர்மமாச்சா या अधर्म हुआ? இல்லன்னா அதர்மமாச்சா? इसलिए அதனால शास्त्रों में प्रजापति को அதனாலதான் சாஸ்திரத்துல பிரஜாபதிக்கு बकरे की दाढ़ी दिखाई। ஆடினோட மீஸ் இத தாடிய காமிச்சிருக்காங்க. बकरा मन मैंने किया मैं करने वाला हूँ। பாபா சொல்றாங்க ஆடினோட தாடி என்ன அர்த்தம்? நானு 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 செஞ்சேன். ये अहंकार का उच्छेदन करना जरूरी है। இந்த அகங்காரத்தை முடிக்கிறது இது ரொம்ப அவசியமானதா இருக்கு. दुनिया में इतने इतने धर्म पिताएं हुए, உலகத்துல இத்தனை தர்ம பிதாக்கள் இருந்தாங்க. इतने बड़े बड़े धर्मों की स्थापना की, मठपंथ स्थापन हुए। இவ்வளவு பெரிய தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க, மட பந்தங்கள் இத ஸ்தாபனை செஞ்சாங்க. मैं करते करते चले गए, நானுன்னு சொல்லி போயிட்டாங்க. और उनके फॉलोअर्स भी பிறகு அவங்களோட ஃபாலோவர்ஸ் கூடயும் मैं कर रहे हैं, मैं करूंगा। நானு செய்றேன். इस दुनिया को स्वर्ग मैं बनाऊं। இந்த உலகத்துக்கு ஸ்வர்க்கமாக நான் जैसे உருவாக்குவேன். गांधी जी क्या कहते चले गए, எப்படி காந்திஜி என்ன சொல்லி போயிட்டாங்க? राम राज्य स्थापन करें। ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம். और बेहद के गांधी जी ब्रह्मा जी क्या कहते चले गए, பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட காந்திஜி பிரம்ம பாபா என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? स्वर्ग स्थापन करूंगा, ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்வேன், ये करूंगा वो करूंगा, और இது செய்வேன் அது செய்வேன். बीच में ही प्राण பிறகு நடுவுலயே உயிரை छूट गए। விட்டுட்டாங்க. और स्वर्ग की जगह और क्या, नरक ही स्थापन हो गया। ஸ்வர்க்கத்தினோட இடத்துல இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா நரகம் தான் உருவாக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. तो धर्म के नाम पर धतिंग स्थापन हुए पड़े हैं दुनिया में। अंधश्रद्धा अंधविश्वास युक्त कर्म हो रहे हैं। தர்மத்தினோட பேர்ல எப்படின்னா வெறும் இப்படி விபரீதமான வேலைகள் தான் ஏற்பட்டு இருக்குது. மூட நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை இதுதான் ஏற்பட்டிருக்கு. उन अंधश्रद्धा अंधविश्वास का उच्छेदन जब तक नहीं हुआ, அந்த குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை இதனோட எப்போ வரைக்கும் விநாச பண்ணறதில்லையோ, उन अधर्मों का नाश नहीं हुआ है, அந்த அதர்மத்தினோட நாசம் எப்போ வரைக்கும் ஆகிறதில்லையோ, उन अधर्मियों का नाश जब तक नहीं हुआ है, அந்த அதர்மிகளினோட நாசம் எப்போ வரைக்கும் ஆகிறதில்லையோ तब तक नई दुनिया की स्थापना संसार में प्रत्यक्ष அப்போ வரைக்கும் புது உலகத்தினோட ஸ்தாபனா உலகத்துக்கு முன்னாடி नहीं हो सकती। ஆகிறதில்ல. और ये कार्य कोई ने भी नहीं किया। பிறகு இந்த விஷயம் யாருமே செய்யல. धर्म पिताएं आए, अपने अपने धर्म की धारणाएं स्थापन कर दी, தர்ம பிதாக்கள் வந்தாங்க, அவங்க தர்மங்களை ஸ்தாபனை பண்ணிட்டாங்க. और धारणाएं स्थापन करके चले गए। தாரணைகளை ஸ்தாபனை பண்ணிட்டு போயிட்டாங்க. पुरानापन खलास नहीं हुआ, பழைய தன்மை என்றது விநாசமாகல. और नए धर्म नया धर्म स्थापन करके चले गए। பிறகு புது தர்மங்களை ஸ்தாபனை பண்ணிட்டு போயிட்டாங்க. कोई घड़ा हो, இப்போ ஒரு பானை இருக்குது, उसमें 4 6 10 बूंद அதுல 4 இல்லைன்னா 6 சொட்டு विष का रखा हुआ हो, அது விஷம் வச்சிருக்கு. और उसमें दूध पे दूध डालते चले जाओ। ஒரு பானைல 4 இல்லைன்னா 6 டிராப் விஷம் இருக்குது, அது மேல பால் போட்டுட்டே போயிட்டு இருக்கோம். नए घड़े उड़ेल दो, புது அந்த ஒரு பானை இது இருக்கக்கூடியது எல்லாமே அதுல போட்டோம்னாலும் क्या बना रहेगा? என்ன இருக்கும்? அதுல विष का विष ही बना रहेगा। விஷமா தான் இருக்கும். इस दुनिया में से இந்த உலகத்திலிருந்து जब तक पाप का पूरा उच्छेदन नहीं होता, எப்போ வரைக்கும் பாவத்தினோட எப்போ வரைக்கும் பாவத்தை கம்ப்ளீட்டாக முடிக்க மாட்டோமோ, पापियों का पूरा उच्छेदन नहीं होता, பாவிகளோட விநாசம் எப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஆகாதோ, अधर्म का पूरा नाश नहीं होता,
அதர்மங்களோட நாசம் கம்ப்ளீட்டாக எப்போ வரைக்கும் ஆகாதோ तब तक அப்போ வரைக்கும் सत्य धर्म की सतयुगी दुनिया स्थापन உண்மையான சத்யுகி உலகத்தினோட ஸ்தாபனை नहीं हो सकती ஆக முடியாது. और ये तभी हो सकता है பிறகு இது அப்போதான் ஆக முடியும் जब योग बल हो. எப்போ யோக பலம் இருக்குமோ அப்போதான் ஆக முடியும். योग யோகம் अर्थात लगाव, அப்படி என்ன பற்று, लगन, ஈடுபாடு, प्रीति, அன்பு, अटैचमेंट. அட்டாச்மெண்ட். किसी के साथ अटैचमेंट होता है ना இப்போ ஒருத்தர் கூட அட்டாச்மெண்ட் ஏற்படுதுன்னா तो खाना पीना भी अच्छा नहीं लगता. அப்போ சாப்பிடுறது குடிக்கிறது கூடயும் நல்லதாக தோணுறதில்லை, இஷ்டம் இருக்கிறதில்ல. उसको कुछ अच्छा अच्छा खाने पीने को दो, 36 प्रकार के भोजन बनाने को दो. அவங்களுக்கு நல்ல நல்ல பொருளை கொடுங்க, 36 விதமான சாப்பாடை கொடுங்க, वो भी उसको अच्छा नहीं लगेगा. அது கூடயும் அவங்களுக்கு இஷ்டமாகாது. क्यों नहीं अच्छा लगेगा? ஏன் இஷ்டமாகறதில்ல? क्योंकि दिल लगी है दूसरी तरफ. ஏன்னா மனசு இன்னொரு இடத்துல ஈடுபட்டிருக்கு. तो कोई चीज में मन அப்போ எந்த பொருள்ல கூடயும் மனசு नहीं लगता. அது போகிறதில்ல. भक्ति मार्ग में याद करते हैं, பக்தி மார்க்கத்துல நினைவு செய்யறாங்க, झांझ बजाएंगे, मृदंग बजाएंगे, मजीरा बजाएंगे, मुख से चिल्लाएंगे. எப்படின்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, வாசிக்கிற பொருள், அது மூலமா வாசிப்பாங்க, வாயால கத்துவாங்க, गीत गाएंगे. பாட்டை பாடுவாங்க. कोई सोचता है யாராவது யோசிக்கிறாங்களா कि याद करने के लिए इन चीजों की जरूरत है? நினைவு செய்யறதுக்காக இந்த பொருளோட அவசியம் இருக்குதா? ये आर्टिफिशियल याद है இது ஆர்டிபிஷியல் நினைவா இருக்கா या ओरिजिनल याद है? இல்லனா ஒரிஜினல் நினைவா இருக்கா? आर्टिफिशियल याद है. ஆர்டிபிஷியல் நினைவா இருக்கு. बेसिक नॉलेज में भी பேசிக் நாலேஜ்லயும் मुरली में बोला गया, முரளில சொல்லப்பட்டிருந்தது. ये जो टैप रिकॉर्डर है இந்த டேப் ரெக்கார்டர் என்ன இருக்கு, ये बहुत अच्छी चीज है. இது ரொம்ப நல்ல பொருளா இருக்கு. इसलिए ஏன்? एक्यूरेट बात सुनाती है. அக்யூரேட்டா இருக்கிற விஷயங்களை சொல்லும். माने बाबा ने, ब्रह्मा बाबा ने जो बोला அப்படின்னா பாபா பிரம்ம பாபா ஏதெல்லாம் சொன்னாங்களோ उसको एक्यूरेट सुनाएगा. அத அக்யூரேட்டாக சொல்லும். कुछ भी काट छाट எதுவுமே கட் பண்ற விஷயம் नहीं होगी. இருக்காது. तो हर बच्चे को जिसके पास पैसे है அப்போ ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் யார்கிட்ட பைசா இருக்குதோ वो अपने पास टैप रिकॉर्डर रखना चाहिए. அவங்க என்ன செய்யணும்னா அவங்க கிட்ட டேப் ரெக்கார்டரை வச்சுக்கணும். नाजुक चीज है, थोड़ा संभाल से रखनी पड़े. டெலிகேட்டான பொருளா இருக்குது, கொஞ்சம் அத நல்லபடியாக அதை ஹேண்டில் பண்ணணும், பார்த்துக்கணும். तो दूसरों की बड़ी अच्छी सेवा होगी. அப்போ மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக சேவை நடக்கும். ओरिजिनल बाबा की वाणी सुनने को मिलेगी. ஒரிஜினல் பாபாவோட வாணி கேட்கறதுக்காக கிடைக்கும். लेकिन फिर हुआ क्या? ஆனா என்ன ஆச்சு? जो भक्त किस्म की आत्माएं दूसरे दूसरे धर्मों की यज्ञ में घुसी हुई है, யாரு பக்தர்களோட குவாலிட்டினோட ஆத்மாக்கள் யக்னத்துல மத்த தர்மத்தினர்கள் நுழைஞ்சிருக்காங்க. उन्होंने क्या करना शुरू कर दिया? அவங்க என்ன செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? बाबा की वाणी सुनाई. பாபாவோட வாணி சொன்னாங்களா? बाबा की वाणी सिक्योर करके रखी. பாபாவோட வாணிய நல்லபடியாக அதை செக்யூர் பண்ணி வச்சாங்களா, பாதுகாப்பாக வச்சாங்களா, सुरक्षित करके रखी, அது சேஃப் ஆகி வச்சுக்கிட்டாங்களா, या गीत और मृदंग मजीरा बजाना शुरू कर दिया उसमें? இல்லைன்னா பாட்டு, பிறகு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, வாசிக்கிற பொருள்கள், அதெல்லாமே வாசிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? कोई आर्टिफिशियल याद शुरू हो गई.
அந்த ஆர்டிஃபிஷியல் நினைவு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. जैसे भक्ति मार्ग में आर्टिफिशियल थे, எப்படி பக்தி மார்க்கத்துல ஆர்டிஃபிஷியலாக இருந்தாங்க, वैसे ज्ञान मार्ग में भी आर्टिफिशियल हो गए. அதே மாதிரி ஞான மார்க்கத்துல கூடயும் ஆர்டிஃபிஷியல் ஆயிட்டாங்க. तो याद कच्ची हुई या पक्की हुई? அப்போ நினைவு அறகுறையாக ஆச்சா இல்லன்னா பக்கா ஆச்சா? ये तो कच्ची याद हो गई. இது அறகுறை ஆன நினைவாயிடுச்சு. जिससे लगन लग जाती है, जिससे प्यार हो जाता है, யாரு கூட பற்று ஏற்படுது, ஈடுபாடு ஏற்படுது, हो जाता है, लगाव हो जाता है, ஸ்நேகம் ஆயிடுது, அந்த ஈடுபாடு ஏற்பட்டுடுது. उसकी याद के लिए कोई आधार की जरूरत அவங்களோட நினைவு பண்றதுக்காக எந்த விதமான ஆதாரத்தினோட नहीं है. அவசியம் இல்ல. वो ऑटोमेटिक याद आती है. அவங்களோட நினைவு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு சொல்றாங்க. याद आती नहीं है, याद सताती है. நினைவு வர விஷயம் இல்ல, நினைவு அது எப்படி என்ன அது பின்னாடியே சுத்தும். समस्या ये नहीं होती कि याद कैसे करें. பிரச்சனை இது இருக்காது, நினைவு எப்படி செய்யறதுன்னு பிரச்சனை இருக்காது. समस्या क्या होती है? பிரச்சனை என்ன இருக்கும்? याद कैसे भूले, நினைவை எப்படி மறக்கிறது, ऐसी स्थिति हो जाती. அப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. और अभी क्या है? பிறகு இப்போ என்ன நிலைமை? बाबा रोज रोज मुरलियों में बोलते रहते. பாபா தினமும் முரளில சொல்லிட்டே இருக்காங்க, बच्चे मुझे याद करो, मुझे याद करो, मुझे याद करो. குழந்தைகளே என்ன நினைவு செய்யுங்க, என்ன நினைவு செய்யுங்க. लेकिन याद स्थायी होती क्यों नहीं? ஆனா நினைவு ஏன் நிலைச்சிருக்கிறது இல்ல? யாரோ சொல்றாங்க 63 ஜன்மங்களினோட கணக்கு வணக்கு முன்னாடி வந்துடுதுன்னு. பாபா சொல்றாங்க இந்த கணக்கு வணக்கு முன்னாடி வருதா, எப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கும்? அப்படின்னா கணக்கு வணக்கு எப்போ கம்ப்ளீட் ஆயிடுமோ, பூர்வ ஜென்மம் பின் ஜென்மங்களினோட பாவ செயல்கள் எல்லாமே எப்போ முடிஞ்சு போயிடுமோ அப்போ நினைவு வருமா? அப்படின்னா இந்த விஷயம் பொய் ஆயிடுச்சா? பரமாத்மாவினோட நினைவுனால பூர்வ ஜென்மங்களினோட பாவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் என்ற விஷயம் பொய்யான்னு கேக்குறாங்க. நினைவு ஏன் மறந்து போயிடுது? அன்பு இல்லன்னு யாரோ சொல்றாங்க. பாபா கேக்குறாங்க அன்பையே இல்ல. தேகதாரிகள் கூட ஏன் அன்பு ஏற்படுது? யாரு? அல்பகால் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்காக சுக கொடுக்க கூடியவங்க, பிராப்தி ஏற்படுத்தக்கூடியவங்க. யாரோ சொல்றாங்க பரமாத்மாவை தெரிஞ்சுக்கல. பாபா சொல்றாங்க ஆமா, உண்மையான விஷயம் இதுதான். பரமாத்மா அப்பா, நான் யாரா இருக்கேன், எந்த ரூபத்துல பாட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்கள அந்த ரூபத்திலேயே அவங்கள அந்த ரூபத்திலேயே யாருமே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கல. ஒருவேளை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ புத்தி அப்படியே மாட்டிருக்கும். பாபா சொல்றாங்க ஒருவேளை கம்ப்ளீட்டாக அறிமுகம் ஆயிடுச்சுன்னா புத்தி எப்படி மாட்டிக்கோன்னா அந்த நினைவு போகவே போகாது. எப்படி அவ்யக்தவாணில சொல்லிருக்காங்க. என்ன समस्या ये न हो, பிரச்சனை இது இருக்க கூடாது कि याद भूल जावे, நினைவு மறந்துட்டோ என்ற பிரச்சனை இருக்க கூடாது. समस्या ये,
பிரச்சனை என்ன இருக்குன்னா कि याद भूले कैसे। நினைவை எப்படி மறக்கிறது? हम तो देवानी ही नहीं छूटता। இப்போ தேகாபிமானமே போகிறது இல்ல. आत्मिक स्थिति की जो हम ओरिजिनल रूप में हम हैं आत्मा, இப்போ ஆத்மிக ஸ்திதியினோடது நம்ம ஒரிஜினல் ரூபத்துல நம்ம யார் ஆத்மா இருக்கிறோம், वो रूप ही याद नहीं रहता। அந்த ரூபமே நினைவு இருக்கிறது இல்ல. मैं आत्मा ज्योति बिंदु हूँ, நான் ஆத்மா ஜோதி பிந்துவா இருக்கேன். ये स्मृति 24 घंटे में कितनी रहती होगी? இந்த ஒரு நினைவு 24 மணி நேரத்துல எவ்வளவு இருக்கும்? 70 साल हो गए प्रैक्टिस करते करते। 70 வருஷங்கள் ஆயிடுச்சு பிராக்டிஸ் பண்ண பண்ண. 24 घंटे में कितनी याद ठहरती होगी? 24 மணி நேரத்துல எவ்வளவு நினைவுன்றது இருக்கும்? बाबा कहते हैं 8 घंटे अगर बीज रूप के स्टेज में टिक जाए, பாபா சொல்றாங்க 8 மணி நேரம் ஒருவேளை பீஜ்ரூபி ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டீங்கன்னா, बीज माने बिंदु, பீஜ்னா பிந்து, तो पुरुषार्थ समझो पूरा हो गया। அப்போ புருஷார்த்தத்தை நினைச்சுக்கோங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. अष्ट देवों की लिस्ट में आ जाएंगे। அஷ்ட தேவதைகளோட லிஸ்ட்ல வந்துடுவீங்க. तो अभी कितना हो रहा है? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க இப்போ எவ்வளவு ஆயிட்டு இருக்குது? अरे कोई तो बोलो। அரே யாராவது சொல்லுங்க. हैं? 8 घंटे की जगह कितना हो रहा है? 8 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் ஆயிட்டு இருக்குது? हैं? बाबा तो लक्ष्य देते हैं निरोगी कंचन काया बनेगी। பாபா லட்சத்தை கொடுக்கறாங்க நிரோகி கஞ்சன் காயா ஆகும். அப்படின்னா நோய் இல்லாத அந்த சரீரம், அப்படின்னா கஞ்சன் காயா ஆகும். 8 घंटे याद पूरी होने पर 8 மணி நேரம் நினைவு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு ये काया जो है ना शरीर, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, इसमें இதுல जो भी रोग शोक है वो सब खलास होने लगे। இதுல ஏதெல்லாம் நோய்கள் துக்கம் எல்லாம் இருக்குதோ அதெல்லாமே விநாசம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். क्योंकि बीज सुधर जाएगा। ஏன்னா பாபா சொல்லிட்டு இருக்காங்க விதை ஒருவேளை சரி ஆயிடுச்சுன்னா, आत्मा ज्योति बिंदु एकाग्र हो जाएगी, ஆத்மா ஜோதி பிந்து ஒரு நிலை ஆயிடுச்சுன்னா, तो इसका शरीर रूपी वृक्ष भी அப்போ இதோட சரீர ரூபமான மரம் கூடயும் सुधर जाएगा। அது மாறிடும்னு சொல்றாங்க. तो 70 साल में तो हम அப்போ 70 வருஷங்கள்ல நாம कितने पहुंचे? எங்க வரைக்கும் போய் ரீச் ஆனோம்? एवरेज कितने पहुंचे होंगे? ஆவரேஜ் எவ்வளவு போய் நம்ம ரீச் ஆயிருப்போம்? हैं? कोई निरोगी बन रहा है? யாராவது நோய் இல்லாமவங்களாக ஆயிட்டு இருக்காங்களா? हैं? ब्रह्मा बाबा शरीर छोड़ते छोड़ते गए, பிரம்ம பாபா சரீர விட்டு விட்டு போனாங்க. जिस दिन शरीर छोड़ा उस दिन भी खांसी ने पकड़ लिया। எந்த நாள் சரீர விட்டாங்களோ அந்த நாள் கூடயும் இரும்பில் அவங்கள பிடிச்சுக்குது. अच्छा उनकी बात छोड़ दो, एडवांस पार्टी में आ जाओ। சரி அவங்களோட விஷயத்தை விட்டுடுங்க, அட்வான்ஸ் பார்ட்டிக்கு வந்துருங்க. एडवांस पार्टी में मुखिया कौन है? அட்வான்ஸ் பார்ட்டில ஹெட் யாரா இருக்காங்க? कौन है? யாரா இருக்காங்க? हैं? एडवांस पार्टी का तथाकथित ब्राह्मणों ने क्या नाम रखा है? அட்வான்ஸ் பார்ட்டில பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பேரை வச்சிருக்காங்க? शंकर पार्टी। சங்கர் பார்ட்டி. शंकर पार्टी नाम रखा है तो कोई शंकर भी होगा ना। சங்கர் பார்ட்டி என்ற பேரை வச்சிருக்காங்கன்னா அப்போ யாராவது சங்கர் கூட இருப்பாங்க இல்லையா? मुखिया हुआ ना, மெயினானவங்க இருக்காங்க இல்லையா? तो उसका क्या? அப்போ அவங்களோட நிலைமை என்ன இருக்குது? जिसको शंकर कहते हैं, யாருக்கு சங்கரன் சொல்றாங்க उसका क्या हाल? அவங்களோட நிலைமை என்ன? है? कोई बीमारी है या नहीं है? அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்குதா இல்லையா? पंचमकाया बन गई, கஞ்சன் காயா ஆயிடுச்சா? है?
क्या है? என்ன இருக்கு? बड़ी बीमारी जो आधुनिक बीमारी है, பெரியதிலும் பெரிய நோய். அது எப்படி என்ன? பழமையான அந்த நோய். कौन सी आधुनिक बीमारी है? आज की दुनिया के लोगों को जो बीमारी पकड़ती है, பெரியதிலும் பெரிய நோயின்னு சொல்றாங்க. எப்படின்னா இன்றைய உலகத்துல இருக்கக்கூடிய நோயின்னு சொல்றாங்க. எப்படின்னா இன்றைய உலகத்தின ஆத்மாக்களுக்கு எந்த ஒரு நோய் பிடிச்சிக்குது, वो बीमारी है. அந்த ஒரு நோய் பற்றி சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய நோய் பற்றி சொன்னாங்க. பழமயமானதில்ல. नहीं याद आ रही தெரியலையா? ஞாபகம் வரலையா? है? ब्लड प्रेशर. பிளட் பிரஷர். तो ये भी बीमारी है ना. அப்போ இது கூடயும் நோயா இருக்குது இல்லையா? वैद्य लोग कहते हैं வைத்தியர்கள் இப்படி சொல்றாங்க, ब्लड प्रेशर कोई बीमारी नहीं होती. பிளட் பிரஷர்ன்றது அது ஒன்று நோய் ஒன்று கிடையாது. बीमारी कोई दूसरी होती है. अगर वो दूसरी बीमारी हटा दी जाए तो ब्लड प्रेशर अपने आप. இப்போ நோய் வேற ஏதோ இருக்கும், அந்த வேற நோயை அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா, அந்த வேற பொருளை சரி பண்ணிக்கிட்டோம்னா இந்த பிளட் ப்ரெஷர்ன்றது தானாவே சரியாயிடும், खत्म हो गया. முடிஞ்சு போயிடும். तो ये आधुनिक बीमारी है. विदेशियों को पहले पकड़ा. அப்போ இது லேட்டஸ்டா இருக்கிற நோயா இருக்குது, புது நோய். இது விதேசிகளுக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிக்குது. क्योंकि मुरली में बोला बाप इस समय विदेशी बनकर के आते हैं. ஏன்னா முரளில சொல்லியிருக்காங்க அப்பா இந்த நேரத்துல விதேசியாக வந்திருக்காங்க. क्या? என்ன बाप क्या बनकर के आते हैं? அப்பா என்ன ஆகி வராங்க? विदेशी बनकर के आते हैं. விதேசியாக तो வராங்க. विदेशी बनकर के आए तो बीमारी भी कौन सी पकड़ेगी? இப்போ விதேசியாக வராங்கன்னா அப்ப நோய் கூடயும் என்ன பிடிச்சுக்கும்? विदेशी बीमारी पकड़ती है. விதேசி நோய் பிடிச்சுக்குது. साधारण तन में आते हैं ना. சாதாரணமான சரீரத்துல வராங்க இல்லையா? साधारण तन में आते हैं சாதாரண சரீரத்துல வராங்க. तो कर्म भी कैसे करेंगे? அப்போ செயல்கள் கூடயும் எப்படிப்பட்ட செயல்களை செய்வாங்க? साधारण कर्म ही करेंगे. சாதாரணமான செயல்கள் தான் செய்வாங்க. तो उनको भी जो एडवांस पार्टी की बड़ी से बड़ी हस्ती है उसको भी बीमारी पकड़ती है. அப்ப அவங்களுக்கு கூடயும் அட்வான்ஸ் பார்ட்டில யாரு பெரியதிலும் பெரிய பர்சனாலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடயும் அந்த ஒரு நோய் பிடிச்சுக்குது. अब क्या कारण है क्यों पकड़ती है वो एक अलग बात. இப்போ என்ன காரணம் ஏன் பிடிச்சுக்குது அது வேற விஷயமா இருக்கு. वो तो बता दिया. அது சொல்லிட்டாங்க. क्या? என்ன? बाप और दादा चाहे तो वापस जा सकते हैं. அப்பா பிறகு தாதா வேணும்னா திரும்பி போகலாம். बाप कौन அப்பா யாரு? और दादा कौन? பிறகு தாதா யாரு? राम वाली आत्मा बाप. ராம்பாலி ஆத்மா அப்பா. राम बाप को कहा जाता है. ராம் பாப்க்கு சொல்லப்படுகிறது. कृष्ण बच्चे को कहा जाता है. கிருஷ்ணருக்கு குழந்தைன்னு சொல்லப்படுகிறது. ऐसे कहीं मुरली में बोला? இப்படி எங்கேயாவது முரளில சொல்லியிருக்காங்களா? कृष्ण बाप को कहा जाता है. கிருஷ்ணரன் சொல்லி அப்பாக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கா? राम बच्चे को कहा जाता है. ராம் பச்சைக்குன்னு சொல்லப்படுகிறதா? ராமன் சொல்லி குழந்தைக்கு சொல்வாங்களா? कहीं बोला मुरली में? இப்படி எங்கேயாவது முரளில சொல்லியிருக்காங்களா? नहीं बोला. சொல்லல. माने राम वाली आत्मा जो है அப்படின்னா ராம்பாலி ஆத்மா யார் இருக்காங்க? वो बाप के रूप में पार्ट बजाती है. मनुष्य सृष्टि का बाप. அவங்க அப்பாவினோட ரூபத்துல பாட் செய்யறாங்க, மனித சிருஷ்டினோட அப்பா. और कृष्ण वाली आत्मा பிறகு கிருஷ்ணவாலி ஆத்மா मनुष्य सृष्टि की शुरुआत में ही மனித சிருஷ்டினோட ஆரம்பத்திலேயே अव्वल नंबर का प्रिंस நம்பர் 1 பிரின்ஸ் अर्थात बच्चे का पार्ट बजाता है. அப்படின்னா குழந்தையினோட ரூபத்துல பாட்ட செய்யறாங்க. तो ये दोनों आत्माएं अभी ब्राह्मणों की संगमिक दुनिया में मौजूद है. அப்போ இந்த இரண்டு ஆத்மாக்கள் கூடயும் பிராமணர்களினோட சங்கம் யுகத்துல இருக்காங்க. இப்போ பிரசன்ட் ஆக बल ब्रह्मा ने शरीर छोड़ दिया பலே பிரம்மா சரீர விட்டு போயிட்டாங்க. तो भी ஆனாலும் कोई न कोई बच्चे में யாரோ ஒரு குழந்தைக்குள்ள
प्रवेश करके पाठ बजाती है। பிரவேசம் பண்ணி பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ब्रह्मा को பிரம்மாக்கு सितारा कहा जाता है, நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறாங்களா, सूर्य कहा जाता है, சூரியன் சொல்றாங்களா, या चंद्रमा कहा जाता है, இல்லன்னா நிலான்னு சொல்வாங்களா, चंद्रमा कहा जाता है। சந்திரமான்னு சொல்லப்படுகிறாரு. ब्रह्मा की आत्मा பிரம்மாவோட ஆத்மா संपूर्ण हो गई பரிபூர்ணமாயிட்டாங்களா, या अधूरी है? இல்லன்னா அறகுறையாக இருக்காங்களா, अभी भी अधूरी, இப்பவும் அறகுறையாக இருக்காங்க. क्योंकि सूक्ष्म शरीर के बंधन में है। ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனத்துல இருக்காங்க. सूक्ष्म शरीर का बंधन भी है, சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தனமும் இருக்குது. वो भी अधूरापन कहेंगे, அப்பவும் அது அறகுறையான தன்மைன்னு சொல்லப்படுகிறது, संपूर्ण नहीं कहेंगे। பரிபூர்ணம்னு சொல்ல முடியாது. सूक्ष्म शरीर का भी बंधन खत्म हो जाए, சூக்ஷ்ம சரீரத்தினோட பந்தன கூடயும் முடிஞ்சு போகணும். निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज बन जाए, நிராகாரி நிர்விகாரி நிரஹங்காரி ஸ்டேஜ் ஆயிடணும். तो वो अधूरा चंद्रमा அப்போ அந்த அறகுறையா இருக்கிற சந்திரமா जिस ब्राह्मण के अंदर प्रवेश करके पाठ बजाता है, எந்த பிராமணனோட சரீரத்தை பிரவேசம் பண்ணி பாட்டை செய்யறாங்க, उसकी यादगार में शंकर के मस्तक में அவங்களோட நினைவார்த்தத்துல சங்கரனோட இரு தலை மேல क्या दिखाते हैं? என்ன காமிக்கிறாங்க, अर्धचंद्र दिखाते, பாதி நிலாவை காமிக்கிறாங்க. अर्धचंद्रमा அறகுறையா இருக்கிற சந்திரமா பாதி சந்திரமா संपन्न आत्मा नहीं है, அவங்க பரிபூர்ண ஆத்மா கிடையாது. इसलिए அதனால क्यों नहीं है संपन्न? ஏன் பரிபூர்ணம் இல்ல, अभी तक भी संपन्न क्यों नहीं है? இப்ப வரைக்கும் ஏன் பரிபூர்ணமாக இல்ல, क्योंकि अभी एडवांस की पढ़ाई उसकी भी पूरी ஏன்னா இப்போ அட்வான்ஸினோட படிப்பு அவங்களது இப்போவும் கம்ப்ளீட் ஆக नहीं हुई है। ஆகல. कृष्ण की आत्मा भी इस समय पढ़ाई पढ़ रही है, கிருஷ்ணனோட ஆத்மா கூடயும் இந்த நேரத்துல படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. बच्चा है, கிருஷ்ண குழந்தை இருக்காங்க. इसके द्वारा पढ़ रही है। யார் மூலமா படிப்பை படிச்சுட்டு இருக்காங்க, जो बाप टीचर सदगुरु का एक ही व्यक्तित्व का पार्ट है। அப்பா டீச்சர் சத்குருவினோட ஒரே பர்சனாலிட்டினோட பார்ட் என்ன இருக்கு, क्या என்ன, मैं बाप भी हूँ, நான் அப்பாவும் ஆயிருக்கேன், मैं टीचर भी हूँ, நான் டீச்சரும் ஆயிருக்கேன், मैं सदगुरु भी हूँ। நான் சத்குரு கூடயும் ஆயிருக்கேன். एक ही रूप से तीनों हूँ। ஒரே ரூபத்துல 3 கூட ஆயிருக்கேன். ये नहीं कहा मैं माँ भी हूँ, இந்த விஷயத்த சொல்லல நான் அம்மாவும் ஆயிருக்கேன்னு. किसी मुरली में बोला எங்கேயாவது முரளில சொல்லிருக்காங்களா क्या என்ன, कि मैं माँ भी हूँ, मैं बाप भी हूँ, मैं टीचर भी हूँ, मैं सदगुरु भी हूँ? நான் அம்மாவும் ஆயிருக்கேன், டீச்சரும் ஆயிருக்கேன், சத்குரு கூட ஆயிருக்கேன் அப்படி சொல்லிருக்காங்களா? माँ नहीं बोला, इसका मतलब माँ का पार्ट அம்மான்னு சொல்லல. அப்படின்னா அம்மாவோட பாட்டு अलग, செப்பரேட். उसका नाम ही है ब्रह्मा। அவங்களோட பேரே இருக்குது பிரம்மா. क्या என்ன, ब्रह्मा? ब्रह्मा ने बड़ी, माँ माने माँ। பிரம்மன்னா பெரிய, மான்னா அம்மா. शास्त्रों में जो भी शब्द है, சாஸ்திரத்துல ஏதெல்லாம் வார்த்தைகள் இருக்குதோ वो अर्थ सहित शब्द है। அது அர்த்தம் கூட இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஆயிருக்கு. जैसा काम எப்படிப்பட்ட வேலையோ वैसे नाम पड़े। அப்படிப்பட்ட பேரு கிடைச்சிருக்கு. शास्त्र எப்படிப்பட்ட வேலையோ அப்படிப்பட்ட பேரு கிடைச்சிருக்கு. में ऐसे ही नाम थोड़े रखे, சாஸ்திரத்துல அப்படியே பேர் என்ன கொடுத்திருக்காங்களா என்ன? तो ब्रह्मा के रूप में, माँ के रूप में जिसने सहनशीलता पूर्वक पाठ बजाया, அப்போ பிரம்மாவினோட ரூபத்துல அம்மாவோட ரூபத்துல யாரு சகிப்பு தன்மையினோட பாட்டை செஞ்சிருக்காங்க. भले अपना हार्ट फेल हो गया, பலே அவங்களோட ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. लेकिन बच्चों को 2 शब्द कभी भी ஆனா குழந்தைகளுக்கு எப்பவுமே 2 வார்த்தைகளை नहीं बोले। சொல்லல. इतनी सलोनी माँ का पार्ट दुनिया में और किसी ने बजाया होगा क्या? இவ்வளோ நல்லபடியான அம்மாவோட பாட்டு வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? இவ்வளோ அழகான அம்மாவோட பாட்டு வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? कृष्ण की सोल के द्वारा ये पाठ चला।
கிருஷ்ணனோட சோல் மூலமா இந்த பாட்டு நடந்தது. क्योंकि उसमें सुप्रीम सोल प्रवेश करके वो माँ का पार्ट बजा रहा था. ஏன்னா சுப்ரீம் சோல் அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணி அந்த அம்மாவோட பாட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. तो माँ का पार्ट था बाप, அப்போ அம்மாவோட பாட்டு இருந்தது அப்பா, टीचर और सदगुरु का पार्ट नहीं. बाप का काम होता है அப்பா டீச்சர் சத்குருவினோட பாட்டு இருக்குல்ல, அப்பாவோட வேலை இருக்கும் आदि में बीजारोपण करना. ஆரம்பத்துல விதைய விதைக்கிறது. ज्ञान का बीजारोपण ब्रह्मा के द्वारा नहीं हुआ. ஞானத்தினோட விதை என்றது பிரம்மா மூலமா விதைக்கல. ब्रह्मा को साक्षात्कार हुए, பிரம்மாக்கு சாட்சாத்காரங்கள் ஆச்சு. लेकिन वो तो परेशान हो गई. ஆனா அவங்க தொல்லை அனுபவம் பண்ணிட்டாங்க. गुरु से पूछा, उसने मना कर दिया. குரு கிட்ட கேட்டாங்க, அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. वाराणसी में गए, विद्वान पंडित आचार्यों से उनको संतुष्टि नहीं हुई. வாரணாசிக்கு போனாங்க, வித்வான் பண்டித் ஆச்சாரிகள் கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு திருப்தி கிடைக்கல. तो भटकते रहे. அப்போ அலைஞ்சிட்டு இருந்தாங்க. इसका मतलब இதுக்கு அர்த்தமாச்சு साक्षात्कार होना, कोई ज्ञान होना, ज्ञान का बीजारोपण சாட்சாத்காரம் ஆகிறது ஞானத்தினோட விதைய விதைக்கிற போல नहीं हुआ. இல்ல. ज्ञान का बीजारोपण तब हुआ ஞானத்தினோட விதைய விதைக்கிற வேலை எப்போ ஆச்சுன்னா, जब अपनी गद्दी पर पहुंचे कलकत्ते. எப்போ அவங்களோட கத்திக்கு போய் ரீச் ஆனாங்களோ கல்கத்தால, அப்போ जिन बच्चों के लिए बोला है मुरली में, எந்த குழந்தைகளுக்காக சொல்லிருக்காங்க முரளில, ऐसे बच्चे थे जो मम्मा बाबा को डायरेक्शन देते थे. அப்படிப்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க, யாரு மம்மா பாபாக்கு டைரக்ஷன்ஸ கொடுத்துட்டு இருந்தாங்க. ड्रिल कराते थे, टीचर बन करके बैठते थे. ட்ரில் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க, டீச்சர் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. वो बच्चे अभी यज्ञ में नहीं. அந்த குழந்தைகள் இப்போ யக்ஞத்துல இல்ல. कारण या कारण चले गए. காரணம் ஏதோ ஒரு காரணத்தினால போயிட்டாங்க. राम फेल हो गया. ராமர் ஃபெயில் ஆயிட்டாங்க. बोलते हैं कि नहीं? சொல்றாங்களா இல்லையா? तो वो आत्मा जो यज्ञ के आदि में, அப்போ அந்த ஆத்மாக்கள் யாரு யக்ஞத்தினோட ஆரம்பத்துல, जिनमें पहले पहले शिव ने प्रवेश करके யாருக்குள்ள ஃபர்ஸ்ட் சிவன் பிரவேசம் பண்ணி बाबा के ब्रह्मा बाबा के साक्षात्कारों का अर्थ खोला था. பாபா பிரம்ம பாபாவினோட சாட்சாத்காரத்தினோட அர்த்தத்தை ஓபன் பண்ணாங்க. वही ज्ञान का बीजारोपण हुआ. அதுதான் ஞானத்தினோட பீஜாரோப்பன் என்றது ஆச்சு, விதைய விதைக்கிற விஷயமாச்சு. ब्रह्मा बाबा की बुद्धि में, क्योंकि प्रैक्टिकल में साक्षात्कार हुए थे. பிரம்ம பாபாவோட புத்தியில எப்படின்னா பிராக்டிக்கலி அவங்களுக்கு சாட்சாத்காரம் ஆயிருந்தது. ये पक्का बैठ गया, मैं कृष्ण बनने वाला हूँ. இது பக்கா உட்கார்ந்துடுச்சு, நான் கிருஷ்ணர் ஆக போகிறேன்னு. क्योंकि कृष्ण का साक्षात्कार उनको हुआ. ஏன்னா கிருஷ்ணனோட சாட்சாத்காரம் அவங்களுக்கு ஆச்சு. मैं विष्णु बनने वाला हूँ. நான் விஷ்ணு ஆக போகிறேன். क्योंकि विष्णु का साक्षात्कार उनको हुआ. ஏன்னா விஷ்ணுவினோட சாட்சாத்காரம் அவங்களுக்கு ஆச்சு. इस दुनिया का विनाश होने वाला है. இந்த உலகத்தினோட விநாசமாக போகுது. विनाश का साक्षात्कार हुआ. விநாசத்தினோட சாட்சாத்காரம் ஆச்சு. तो भले रो पड़े, பலே அவங்க அழுந்துட்டாங்க. लेकिन साक्षात्कार तो उन्हीं को हुआ ना. ஆனா சாட்சாத்காரம் என்றது அவங்களுக்கு தானே ஆச்சு. उस व्यक्ति को तो नहीं हुआ जिसके द्वारा ये साक्षात्कारों का रहस्य खोला गया. அந்த ஒரு மனிதன் மூலமா ஆகல தானே, யார் மூலமா சாட்சாத்காரம் ज्ञान का बीज डाला गया. ஆகலையா, அவங்க மூலமா ஒன்னும் ஆகல தானே. ஞானத்தினோட விதைய விதைக்கப்பட்டது இல்லையா, அவங்க மூலமா. तो बीजारोपण करने वाला पिता. அப்போ அவங்க விதைய விதைக்க கூடிய அப்பா இருக்காங்க. इसलिए संस्कृत वाली गीता में भी आया, अहम बीज प्रद पिता. அதனாலதான் சான்ஸ்கிருத்தினோட கீதையில கூடயும் வந்திருக்குது, அகம் பீஜ பிரத பிதா. मैं बीज बोने वाला पिता हूँ. நான் விதைய விதைக்க கூடிய அப்பா काहे का இருக்கேன். बीज? எந்த விஷயத்துக்கான விதை? ज्ञान का बीज बोए. ஞானத்தினோட விதைய விதைக்கிறேன். वो ज्ञान का बीज बोने वाला அந்த ஞானத்தினோட விதைய விதைக்க கூடியவர் बाप यज्ञ के आदि में ही चला गया बीज बोकर. அந்த ஞானத்தினோட விதைய விதைக்க கூடிய அப்பா யக்ஞத்தினோட ஆரம்பத்திலேயே போயிட்டாங்க. क्योंकि आदि में जो पार्ट है वो काम खत्म हुआ. ஏன்னா ஆரம்பத்துல என்ன பார்ட் இருந்ததோ அது முடிஞ்சு போயிடுச்சு. तो रह करके क्या करेगा? அப்போ இருந்து அவங்க என்ன செய்வாங்க? बीज
डाल दिया गया धरणी में। விதைய விதைக்கப்பட்டது பூமியில. धरणी माने माता, தரணி அண்ணா அம்மா, माता माने ब्रह्मा, அம்மா அண்ணா பிரம்மா. अब वो बीज है वो तो पैदा हुआ कि नहीं? இப்போ அந்த விதை அவங்க ஜென்ம எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? तो पल हो गया। सन 68 तक இருந்துட்டாங்க. அப்போ 68 வரைக்கும் ब्राह्मणों की ढेर पैदाइश हो गई। நிறைய பிராமணர்களுக்கு ஜென்மம் கிடைச்சது उस बीज से। அந்த விதை மூலமாக. ब्रह्मा से कौन की किसकी पैदाइश होती है? பிரம்மா மூலமா யாருக்கு ஜென்மம் கிடைச்சது? ब्रह्मा से பிரம்மா மூலமாக ब्राह्मण निकले, मुख से, பிரம்மா மூலமா பிராமணர்கள் ஜென்மம் எடுத்துக்கிட்டாங்க उनका ज्ञान सुनकर। அவங்களோட ஞானத்தை கேட்டு. हाँ, ये बात दूसरी है। மற்றபடி இந்த விஷயம் வேற இருக்கு. कोई कुखवंशावली बने, சில பேரு குகவம்சாவளி ஆனாங்க, कोई मुखवंशावली बने। சில பேரு முகவம்சாவளி ஆனாங்க. कोई ने मुख से निकले हुए ज्ञान को प्रियोरिटी दी, महत्व दिया। சில பேரு வாய் மூலமா வந்திருக்கிற ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. जो मुख से मुरलियां निकली, வாயால முரளிகள் என்ன வந்ததோ उन मुरलियों को अपने जीवन की लाठी बनाया। அந்த முரளிகளுக்கு அவங்களோட வாழ்க்கையினோட எப்படி என்ன வாக்கிங் ஸ்டிக்காக ஆக்கிட்டாங்க. और कोई ने பிறகு சில பேரு मुख से निकली हुई वाणी को வாயால வந்திருக்கிற வாணிக்கு अपने जीवन की लाठी नहीं बनाया। அவங்களோட வாழ்க்கையினோட வாக்கிங் ஸ்டிக்காக ஆக்கிக்கல. ब्रह्मा बाबा के शरीर को लाठी बनाया। பிரம்ம பாபாவினோட சரீரத்தை என்ன செஞ்சாங்கன்னா வாக்கிங் ஸ்டிக்காக ஆக்கிட்டாங்க. ब्रह्मा बाबा के शरीर को, चेहरे को ही देखते रहते थे। பிரம்ம பாபாவினோட சரீரம் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ज्ञान व्यान सुनने जैसे भूल जाते थे। ஞானம் எல்லாம் கேட்கறது இதெல்லாம் மறந்துட்டு இருந்தாங்க. ब्रह्मा बाबा के द्वारा जो भी यज्ञ की दुनिया में பிரம்ம பாபா மூலமா ஏதெல்லாம் யக்னத்தினோட உலகத்துல प्रॉपर्टी इकट्ठी हुई, उसके ऊपर उनकी नजर थी। ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்திருந்ததோ அது மேல அவங்களுக்கு திருஷ்டி இருந்தது. नजर थी तब तो वर्ल्ड रिन्यूअल ट्रस्ट बाबा की जानकारी के बगैर बना लिया। இப்போ அது மேல பார்வை இருந்தது. அதுக்கு தானே பாபாக்கு சொல்லாமையே அந்த வேர்ல்ட் ரினியூவல் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணாங்க. बाबा को हवा तक भी नहीं लगने दी। பாபாக்கு கொஞ்சம் கூடயும் அதோட ஹிண்ட்ஸ் தெரியல. और वर्ल्ड रिन्यूअल ट्रस्ट तैयार हो गया। பிறகு வேர்ல்ட் ரினியூவல் ட்ரஸ்ட் ஓபன் ஆயிடுச்சு. उस वर्ल्ड रिन्यूअल ट्रस्ट के आधार पर ये सारी संस्था, அந்த வேர்ல்ட் ரினியூவல் ட்ரஸ்டினோட ஆதாரப்படி இந்த ஒரு இது நிர்வாகம் என்ன இருக்கு. जो ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय वो चल रहा है। இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலயம் என்ன இருக்குதோ அது போயிட்டு இருக்கு. वो वर्ल्ड रिन्यूअल ट्रस्ट का अगर भंडाफोड़ हो जाए, அந்த வேர்ல்ட் ரினியூவல் ட்ரஸ்டினோட விஷயம் வெளி வந்துடுச்சுன்னா तो पूरी संस्था अभी अपंग हो जाएगी। அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு சன்ஸ்தா இருக்கு இல்லையா, ஒண்ணுமே இல்லாதவங்களாக ஆயிடுவாங்க. लेकिन वो तो ड्रामा बना हुआ है। ஆனா பாபா சொல்றாங்க அது டிராமா உருவாகி இருக்குது. शास्त्रों में लिखा हुआ है, சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க. என்ன? कि दुर्योधन आया, துரியோதன் வந்தா भगवान से मांगने, என்னன்னா பகவான் கிட்ட கேக்குறதுக்காக. और अर्जुन भी आया, பிறகு அர்ஜுனன் கூடயும் வந்தாங்க. भगवान से मांगने। கேக்குறதுக்காக அர்ஜுனன் கூடயும் வந்தாங்க. क्या मांगा? என்ன கேட்டாங்க? अर्जुन ने मांगा, वो दुर्योधन ने नहीं मांगा। அர்ஜுனன் என்ன கேட்டாங்களோ அது துரியோதன் கேட்கல. दुर्योधन ने मांगा, துரியோதன் கேட்டா हमें आपका धन संपत्ति सेना, எனக்கு உங்களோட தனம் ப்ராப்பர்ட்டி சேனை महल मानिया अटारिया राज्य सब चाहिए। மெஹல்னா பேலஸ் பெரிய பெரிய அந்த பில்டிங்ஸ் ஏதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு வேணும்.
ராஜ்யம் எல்லாம் வேணும். तब हम जीत के दिखाएंगे. அப்ப நான் வெற்றி அடைஞ்சு காமிப்பேன். ये धर्म युद्ध और कर्म युद्ध. இது தர்ம யுத்தம், பிறகு செயல்களோட யுத்தம். और अर्जुन ने क्या कहा? பிறகு அர்ஜுனன் என்ன சொன்னாங்க? प्रभु हमें आपका कुछ नहीं चाहिए. பிரபு, நமக்கு உங்களோடது எதுவுமே தேவையில்லை. हमें सिर्फ आप चाहिए. நமக்கு எனக்கு வெறும் நீங்க தான் வேணும். अलग को मिला अल्लाह, बेबादशाही सारी भागीदार को दे. அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க. பேக் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ராஜாங்கம் என்ன இருக்குதோ அதெல்லாமே பேக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க, பிரம்மா பாபாக்கு கொடுத்துட்டாங்க. யக்னத்தினோட ஆரம்பத்துல 2 பேரு கூடயும் பார்ட்னர்ஸ் ஆக இருந்தாங்க இல்லையா? யாரு? ब्रह्मा बाबा दादा लेखराज. பிரம்மா பாபா தாதா லேக்ராஜ். उन्होंने अपनी धन संपत्ति लगाई दुकान में. அவங்க தன்னோட தனம் பிறகு ப்ராப்பர்ட்டி அந்த கடையில போட்டாங்க. और जो भागीदार था उसने अपना तन और बुद्धि लगाई. பிறகு அந்த பார்ட்னர் இருந்தாங்க இல்லையா, அவங்க அவங்களோட சரீரம் பிறகு புத்தியை யூஸ் பண்ணாங்க. जो रत्नों की दुकान थी उसे चलाने के लिए. அந்த ரத்னங்களினோட கடை இருக்கு இல்லையா, அத நடத்துறதுக்காக. तो भागीदार तो दोनों हुए ना. அப்போ 2 பேரு கூடயும் பார்ட்னர்ஸ் ஆனாங்க இல்லையா? तो रेलगाड़ी कौन हो गया? அப்போ ட்ரெயின்ல போயிட்டாங்க இல்லையா, அந்த ஜர்னி பண்ணக்கூடியவன் அவங்க யார் ஆயிட்டாங்க? யாத்ரி. ட்ரெயினோட யாத்ரி யார் ஆயிட்டாங்க? उस समय की बात है, यज्ञ की याद की. அந்த நேரத்தினோட விஷயம் யக்னத்தினோட ஆரம்பத்தினோடது. अलग कौन हुआ? அலஃப் யார் ஆனாங்க? जो आज में भी खड़ा हुआ था, अंत में भी खड़ा हुआ है. யாரு ஆரம்பத்துல கூட நின்னுட்டு இருந்தாங்க, கடைசில கூடயும் நின்னுட்டு இருக்காங்க. और अंत तक जब तक नई दुनिया की स्थापना नहीं होगी, பிறகு கடைசி வரைக்கும் எப்போ வரைக்கும் புது உலகம் ஸ்தாபனை ஆகாதோ, पुरानी दुनिया का विनाश नहीं होगा, பழைய உலகத்தினோட விநாசம் ஆகாதோ, तब तक खड़ा रहेगा. அப்போ வரைக்கும் நின்னுட்டே இருப்பாங்க. खड़े हुए डंडे को कहा जाता है अलग. நின்னுட்டு இருக்கிற குச்சிக்கு சொல்வாங்க அலஃப். बिंदु अलग चीज. பிந்து வேற பொருளா இருக்கு. बिंदु को कहा जाता है नुक्ता. பிந்துக்கு சொல்லப்படுகிறது நுக்தா. बिंदु कौन है? अलग कौन है? பிந்து யாரா இருக்காங்க, அலஃப் யாரா இருக்காங்க, और बे कौन है? பிறகு பே யாரா இருக்காங்க? बे माना पड़ा हुआ डंडा. பே என்ன சாஞ்சிருக்கிற குச்சி. उर्दू में உருதுல अलग बिंदु को नहीं कहा जाता. உருதுல அலஃப்னா பிந்துக்கு சொல்லப்படுகிறது இல்ல. खड़े डंडे को अलग कहा जाता है. நின்னுட்டு இருக்கிற குச்சிக்கு அலஃபன் சொல்லப்படுகிறது. बिंदु को नुक्ता कहा जाता है. பிந்துக்கு நுக்தான் சொல்லப்படுகிறது. पड़े डंडे को சாஞ்சிருக்கிற குச்சிக்கு बे कहा जाता है. பேன் சொல்லப்படுகிறது. तो पुरुषार्थ करते करते कौन पड़ गया? புருஷார்த்தம் செய்ய செய்ய யார் சாஞ்சிட்டாங்க? और कौन अंत तक खड़ा रहता है? பிறகு யாரு கடைசி வரைக்கும் நின்னுட்டு இருந்தாங்க இருப்பாங்க? और कौन अंत तक बिंदु का बिंदु ही बन करके रहता है और बिंदु बन करके ही वापस चला जाता है. பிறகு யாரு கடைசி வரைக்கும் பிந்துவாக இருப்பாங்க, பிறகு பிந்துவாக இருந்தே திரும்பி போயிடுவாங்க. फिर इस दुनिया में वापस பிறகு இந்த உலகத்துக்கு नहीं आता. ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, வர மாட்டாங்க. कौन है? யார் அது? शिव है ज्योति बिंदु. சிவனா இருக்காங்க ஜோதி பிந்து. अलफ है राम वाली आत्मा. அலஃபா இருக்காங்க ராம்பாலி ஆத்மா. और बे है பிறகு பேயா இருக்காங்க कृष्ण वाली आत्मा. கிருஷ்ணவாலி ஆத்மா. तो ये 3 जो बातें बताई अक्षर, அப்போ இந்த 3 வார்த்தைகள் என்ன சொல்லிருக்காங்களோ, अलफ को मिला अल्लाह, அலஃப்க்கு அல்லாஹ் கிடைச்சாங்க, बे बादशाही सारी भागीदार को दे. பே பாட்ஷாயி அப்படின்னா ராஜாங்கம் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாமே அந்த பார்ட்னருக்கு கொடுத்துட்டாங்க. माना அப்படி என்ன? ब्रह्मा बाबा को यज्ञ की सारी संपत्ति, பிரம்மா பாபாக்கு யக்னத்தினோட முழு தன சம்பத்தி ப்ராப்பர்ட்டி सारा कारोबार उनके हाथ में सौंप दिया. எல்லா அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பிரம்மா பாபாக்கு கொடுத்துட்டாங்க. और खुद
பிறகு சுயம் खुद रास्ता लिया। சுயம் அவங்களோட வழியை பார்த்துக்கிட்டாங்க. क्या समझ के? என்ன நினைச்சுக்கிட்டு, अरे हमें तो भगवान मिल चुका। அரே எனக்கு பகவான் கிடைச்சிட்டாங்க, मैं तो परमात्मा बाप का मुकर्रर रथ हूँ। நான் பரமாத்மா அப்பாவோட முக்கரரத்தமா இருக்கேன். दो रथों की बात की है मुरलियों में। 2 ரத்தங்களோட பேச்ச சொல்லிருக்காங்க இல்லையா முரளியில? कौन कौन से 2 रथ? எந்த 2 ரத்தங்கள்? मुकर्रर रथ और முக்கர ரத்தம், பிறகு टेम्परेरी रथ। டெம்பரரி ரத்தம். टेम्परेरी माने आज है कल, டெம்பரரி என்ன இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு कल नहीं रहेगा। நாளைக்கு இருக்காது. और मुकर्रर माने பிறகு முக்கரரனா आज भी है, இன்னைக்கும் இருக்கு, रहेगा, இருப்பாங்க, बीच में भी रहेगा நடுவுலயும் இருப்பாங்க, और अंत में भी, பிறகு கடைசிலையும், अंत में भी रहेगा। கடைசில கூடயும் இருப்பாங்க. उसको कहते हैं मुकर्रर। அவங்களுக்கு சொல்வாங்க முக்கரர், நிரந்தரமான ரத்தம். तो ब्रह्मा का पार्ट அப்போ பிரம்மாவோட பாட்டு, है तो 3 मूर्तियां ना। இப்போ 3 மூர்த்திகள் தானே இருக்கு. किसकी 3 मूर्तियां है? யாரோட 3 மூர்த்திகள்? अरे ये 3 मूर्तियां हैं, ब्रह्मा विष्णु शंकर, ये किसकी 3 मूर्तियां हैं? அரே இந்த 3 மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கர், இது யாரோட 3 மூர்த்திகளா இருக்காங்க? शिव की 3 मूर्तियां हैं। சிவனோட 3 மூர்த்திகளா இருக்குது. मुरली में तो बोला है, முரளியில சொல்லிருக்காங்க, त्रिमूर्ति शिव जयंती कहना चाहिए। திரிமூர்த்தி சிவ ஜெயந்தின்னு சொல்லணும், सिर्फ शिव जयंती नहीं कहना है। வெறும் சிவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடாது. शिव माने बिंदु, சிவனன்னா பிந்து. बिंदु तो आत्मा का नाम है। பிந்து இது எப்படி என்ன ஆத்மாவோட பேரா இருக்கு. मेरी आत्मा का ही नाम शिव है। என்னோட ஆத்மாக்கு பேரே சிவனா இருக்கு. वो कभी बदलता नहीं। அது எப்பவுமே மாறுறது கிடையாது. जब शरीर बदलते हैं எப்போ சரீரம் மாறுதோ तो नाम भी बदल जाता है। அப்போ பேரு கூடயும் மாறிடுது. कृष्ण के अंतिम चोले में प्रवेश करते हैं கிருஷ்ணனோட கடைசி சரீரத்துல பிரவேசம் செய்றாங்க, तो नाम पड़ता है ब्रह्मा। அப்போ பேர் வருது பிரம்மா. राम के अंतिम चोले में प्रवेश करते हैं ராமரோட கடைசி சரீரத்தை பிரவேசம் செய்றாங்க, तो नाम पड़ता है शंकर। அப்போ பேர் வருது சங்கர். नाम बदल जाता है तब जब शरीर में प्रवेश करते हैं। பேர் எப்போ மாறிடுதுன்னா எப்போ சரீரத்தை பிரவேசம் செய்றாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तो அப்போ एक ही सुप्रीम सोल ஒரே ஒரு சுப்ரீம் சோல் 3 मूर्तियों के रूप में संसार में प्रत्यक्ष होता है। 3 மூர்த்திகள் ரூபத்துல உலகத்துல பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. ब्रह्मा के रूप में பிரம்மா ரூபத்துல, और பிறகு बीच में शंकर के रूप में நடுவுல சங்கரனோட ரூபத்துல, और अंत में பிறகு கடைசில विष्णु के रूप में पालना करने के लिए नहीं दुनिया। விஷ்ணுவினோட ரூபத்துல பாலனை பண்றதுக்காக நிமித்தம் ஆகுவாங்க. ये 3 मूर्तियां हैं இங்க 3 மூர்த்திகள் இருக்காங்க. जो विश्व विजय करके दिखलावे तब होवे प्रणपूर्ण हमारा। எப்படின்னா உலகத்து மேல வெற்றி அடைஞ்சு காமிப்பாங்க, அப்போ அவங்களோட சத்தியம் என்ன இருக்குதோ அது கம்ப்ளீட் ஆகும், நிறைவேறும். आज तक भी झंडारोहण करते हैं तो गाते हैं। இன்னைக்கு கூடயும் கொடியை ஏத்துறாங்க இல்லையா, பிளாக் ஹாய்ஸ்ட் பண்றாங்க இல்லையா, அப்போ இந்த பாட்டை பாடுறாங்க. क्या என்ன? सारा भारत गाता है। क्या गाता है? முழு பாரத் பாடுது. என்ன பாடுது? झंडा ऊंचा रहे हमारा, ஜெண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா. அப்படின்னா நம்மளோட கொடின்றது மேல பறக்கணும். विजयी विश्व तिरंगा। क्या तो कपड़े का झंडा विश्व நம்மளோட அந்த 3 கலர்ஸ் என்ன இருக்குதோ विजय करेगा क्या? அந்த கொடிக்காக பாடுறாங்க. இது முழு உலகத்து மேலே வெற்றி அடைஞ்சு காமிக்கும். அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த ஆடை என்ன இருக்குதோ அது உலகத்து மேல வெற்றி அடைஞ்சு காமிக்குமா? कोई चैतन्य 3 मूर्तियां होनी चाहिए ना। யாரோ இப்போ சைத்தன்ய 3 மூர்த்திகள் இருக்கணும் இல்லையா? जो 3 मूर्तियां संसार में विश्व विजय का झंडा, யார் அந்த 3 மூர்த்திகள் உலகத்துல விஸ்வ விஜய் என்னோட அந்த கொடின்றது फहराती है। அது ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க, பறக்க வைப்பாங்க. कपड़े का झंडा तो चाहे जितने फहरा लो, இந்த ஆடையினோட
கொடியை எந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை பறக்க வைங்க. चाहे जितनी बिल्डिंगें बना लो, எந்த அளவுக்கு வேணும்னாலும் பில்டிங்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. और कपड़े का झंडा फहरा लो. ये பிறகு அந்த ஆடையினோட ஃப்ளாகை அதில் பறக்க வைங்க. तो आसान है, அது ரொம்ப ஈஸி தான். लेकिन बाप की प्रत्यक्षता का झंडा फहराना, ஆனா அப்பாவினோட பிரத்யக்ஷதா ரூபமான அந்த கொடி இருக்கு இல்லையா, ये आसान काम नहीं है. அந்த ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்றது, அந்த ஃப்ளாகை பறக்க வைக்கிறது, இது ஈஸியான வேலை கிடையாது. क्या என்ன, उन तथाकथित ब्राह्मणों का बड़े से बड़ा जो அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களோட பெரியதிலும் பெரிய नहीं, बड़े से बड़ा महारथी जो गाया जाता था, பெரியதிலும் பெரிய மகாரதி என்ற மகிமை யாருக்கு இருந்ததோ, कौन? யாரு? नहीं, प्रकाशमणि दादी को तो लकब उसने दिया. யாரோ சொன்னாங்க பிரகாஷ்மணி தாதி. பாபா சொல்றாங்க பிரகாஷ்மணி தாதிக்கு அவங்க டைட்டிலை கொடுத்திருந்தாங்க. मुख्य प्रशासिका, அந்த மெயினான அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவங்க, அப்படி என்ன அந்த சீஃபா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த டைட்டிலை கொடுத்திருந்தாங்க. चाटुकार हुए, யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட பூஜை பண்ணவரவங்க இருந்தாங்க இல்லையா, अब जैसे हर धर्म होता है ना, तो हर धर्म में बड़े बड़े गुरुओं को, எப்படி ஒவ்வொரு தர்மத்துல கூடயும் என்ன ஆகுதுன்னா பெரிய பெரிய குருக்கள் இருப்பாங்க இல்லையா, குருஸ்க்கு के चाटुकार होते हैं, அவங்க பின்னாடி சுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. वो उनको लकब दे देते हैं. அவங்க அவங்களுக்கு டைட்டில கொடுத்துடுறாங்க. लेकिन बड़ा पुरुषार्थी कौन था जो ज्ञान में बड़ा महारथी माना जाता था? ஆனா பெரிய புருஷார்த்தி யாராக இருந்தாங்க, யாரு ஞானத்துல மகாரதி என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டுட்டு இருந்தது. जगदीश भाई, ஜெகதீஷ் பாய். वो जगदीश भाई भी शरीर छोड़ते छोड़ते कह गए, அந்த ஜெகதீஷ் பாய் கூடயும் शरीர விட இந்த விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. என்ன, अव्यक्तवाणी में बोला है அவ்யக்தவாணியில சொல்லியிருக்காங்க, कि मेरी एक आस रह गई, என்னோட ஒரு ஆசை இருந்துடுச்சு. என்ன, कि मैं बाप को प्रत्यक्ष நான் அப்பாவை பிரத்யக்ஷம் नहीं कर सका. செய்ய முடியல. பிறகு कौन प्रत्यक्ष करेगा? யார் பிரத்யக்ஷம் செய்வாங்க? अरे कौन झंडारोहण करेगा? அரே யாரு அந்த கொடிய ஏத்துவாங்க, பிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. झंडा बुलंद करना सामने संसार के, எப்படின்னா அந்த கொடியை ஏத்துறது, ஃபேமஸ் பண்றது உலகத்துக்கு முன்னாடி, यही बाप की प्रत्यक्षता है. இதுதான் அப்பாவோட பிரத்யக்ஷதா. झंडे में कितने कपड़े हैं? இந்த அந்த ஒரு ஃபிளாக்ல எத்தனை துணிகள் இருக்கு? 3 कपड़े हैं. 3 துணிகள் இருக்கு. नीचे का कपड़ा हरा, கீழே இருக்கக்கூடியது பச்சை கலரு, கிரீன் கலர். कहते हैं सावन के अंधे को हरा ही हरा सूझता है. இப்போ பச்சை பசை என்ற ஒரு நேரத்துல இருக்கக்கூடியவங்க, ஸ்ராவண மாசம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல யாரு குருடன் ஆயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பச்சை பசைன்னு தான் தெரியும், தென்படும். என்ன, श्रावण मास होता है ना, ஸ்ராவண மாசம் இருக்கோ இல்லையா, तो बरसात खूब होती है. அந்த நேரத்துல மழைன்றது ரொம்ப நல்லபடியாக பெய்யும். खूब बरसात होती है, நல்ல மழை பெய்யும். तो ज्यादा बरसात होगी இப்போ அதிக மழை பெஞ்சதுன்னா तो चारों तरफ क्या हो जाएगा? அப்ப நாலா பக்கம் என்ன ஆயிடும்? हरियाली हरियाली हो जाती है. பச்சை பசை எந்த ஆயிடும்? और हरियाली के दिनों में अगर कोई अंधा हो जाए, இந்த பச்சை பசை என்ற ஒரு நாட்கள்ல யாராவது குருடன் ஆயிட்டாங்கன்னா तो उसे क्या दिखाई पड़ेगा? அப்ப அவங்களுக்கு என்ன தென்படும்? भले गर्मी के दिन आ जाए, பலே வெயில் நாட்கள் வந்துட்டாலும் तो भी क्या दिखाई पड़ेगा? ஆனாலும் அவங்களுக்கு என்ன தென்படும்? हरा ही हरा दिखाई पड़ेगा. எல்லாமே பச்சை பசைன்னு தான் தென்படும். सतयुग आएगा, स्वर्ग आएगा, சத்யுக வரும், ஸ்வர்க வரும், साम्राज्य आएगा, ये आएगा, ऐसे होगा, वैसे होगा, ராமராஜ வரும், இது வரும், அது வரும், இப்படி और ஆகும். होते होते हुआ कुछ भी नहीं. ஆனா ஒண்ணுமே ஆகல.
जैसे हद के गांधी जी कहते थे, எப்படி எல்லைக்கு உட்பட்ட காந்திஜி சொல்லிட்டு இருந்தாங்க. तो वो तो हद के गांधी जी की बात है. அப்போ அது எல்லைக்கு உட்பட்ட காந்திஜியினோட விஷயம் ஆயிடுச்சு. लेकिन फिर भी ஆனாலும் सहनशीलता का जैसा पार्ट बजाया, சகிப்புத்தன்மையினோட பார்ட் எப்படி செஞ்சாங்களோ ऐसी सहनशीलता का पार्ट दुनिया में कोई भी அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையினோட பார்ட் உலகத்துல யாருமே बजा नहीं सकता. செய்ய முடியல. माँ के रूप में तो उन्होंने हक अदा करके दिखाया. பாபா சொல்றாங்க அம்மாவோட ரூபத்துல அவங்க அந்த பார்ட்ட பண்ணி காமிச்சிட்டாங்க. पर सुप्रीम सोल का वो करिश्मा था, பலே அது சுப்ரீம் சோலினோட அந்த आत्मा का करिश्मा சுப்ரீம் சோலினோட அந்த ஒரு வேலையாக இருந்தது, மிராக்கிளாக இருந்தது. लेकिन निमित्त तो कोई बना ना. ஆத்மா ஒன்னது இல்ல, ஆனாலும் நிமித்தம் யாரோ ஆனாங்க இல்லையா. जो निमित्त बनता है उसका नाम बाला होता है. யாரு நிமித்தம் ஆகுறாங்களோ அவங்களோட பேரு பிரசித்தமாகும். तो माँ के रूप में जो पार्ट बजाया, அப்போ அம்மாவோட ரூபத்துல என்ன பாட்டு செஞ்சாங்க, वो प्रशंसनीय पार्ट அந்த பாராட்டுற போல இருக்கக்கூடிய அந்த விஷயம் उनका பாட்டு அவங்களோடது हरे रंग के रूप में दिखाया जाता है. அத கிரீன் கலரினோட ரூபத்துல காமிச்சிருக்காங்க. कपड़ा माना துணி என்ன, शरीर रूपी वस्त्र, शरीर ரூபமான துணி. और उसके ऊपर है सफेद वस्त्र. பிறகு அது மேல ஒயிட் கலர் துணி இருக்கு. सफेद वस्त्र किस बात का सूचक है? இந்த ஒயிட் கலர் துணி எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்கு, இண்டிகேஷனா இருக்கு, प्योरिटी का सूचक है, தூய்மைக்கான அடையாளமா இருக்கு. பிறகு सात्विकता का सूचक है. சாத்விகதா அப்படின்னா சத்தோ பிரதானத்தை இருக்கும்ல, அதுக்கு சொல்லுவாங்க. दुनिया का कोई रंग नहीं. உலகத்துல எந்த கலரு அப்படி இல்ல. क्या? என்ன? शुभ्र. और तीसरा कपड़ा பிறகு மூணாவது துணியா இருக்கு लाल रंग. சிகப்பு கலர். लाल रंग मान சிகப்பு கலர்னா केसरिया रंग जिसे कहते हैं. அதுக்கு சாஃப்ரின் கலர்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கலரு. उसका मतलब क्या है? அதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு, खूनी क्रांति. எப்படின்னா ரத்தத்தினோட அந்த புரட்சி. क्या हिंसा क्रांति? என்ன இம்சை பண்ணக்கூடிய புரட்சியா? खून होता है तो हिंसा हो जाती है. இப்போ ரத்தம் ஏற்பட்டதுன்னா அது இம்சை ஆயிடுது. खून भी दो तरह का होता है. ரத்த கூடையும் ரெண்டு விதமானது இருக்கும். एक हद का खून जो शरीर के अंदर हद का खून है. ஒன்னு எல்லோருக்கு உட்பட்ட ரத்தம், அது சரீரத்துக்குள்ள இருக்கும். और एक होता है बेहद का खून. பிறகு இன்னொன்னு என்னன்னா எல்லோருக்கு அப்பாற்பட்ட ரத்தம். बेहद का खून எல்லோருக்கு அப்பாற்பட்ட ரத்தம் संकल्पों का खून. சங்கல்பங்களினோட ரத்தம். आत्मा के अंदर ஆத்மாக்குள்ள अच्छे நல்லது और बुरे, பிறகு கெட்டது. माना काले அப்படி என்ன கருப்பு और सफेद, பிறகு வெள்ளை, दो तरह के संकल्प दौड़ते रहते हैं. ரெண்டு விதமான ரத்தங்கள் ஓடிட்டு இருக்கும். जैसे शरीर के अंदर 16,000 नसें नाड़ियां हैं. எப்படி இந்த சரீரத்துக்குள்ள 16,000 இந்த நாடிகள் இருக்கோ இல்லையா. आधी नसें नाड़ियां काला खून बहाती हैं और आधी नसें नाड़ियां அந்த இது இருக்கோ இல்லையா, வெயின்ஸ் இருக்கோ இல்லையா, அது எப்படி இருக்கும்னா பாதி பாசிட்டிவ் ரெட் கலர் இருக்கும், பிறகு பாதி சுத்தமாக இருக்கும், பாதி கருப்பாக இருக்கும், பாதி சுத்தமாக இருக்கும். शुद्ध खून बहाती. சுத்தமான ரத்தத்தை ஃப்ளோ பண்ண வைக்கும். इस शरीर के अंदर ही 16,000 नसें नाड़ियां हैं. இந்த சரீரத்துக்குள்ளேயே 16,000 இந்த. तो ये तो सारा विश्व है. அப்போ பாபா சொல்றாங்க இது முழு உலகமா இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளேயே நர நாடிகள் இருக்கும் 16,000. इस विश्व के अंदर
विराट पुरुष भगवान की 16,000 नरसेनानियां हैं। எப்படி விராட்ட ரூபத்துல விஷ்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பகவானோட 16,000 நரநாடிகள் இருக்குதோ, वो चैतन्य है அது சைத்தன்யமா जड़ वाली है? இல்லன்னா ஜடமாக இருக்குமா? चैतन्य नरसेनानियां हैं। சைத்தன்ய நரநாடிகள் ஆயிருக்குது, நரம்பு நாடிகள். उनमें आधी नरसेनानियां அதுல பாதி நரம்பு நாடிகள் लेफ्टिस्ट है, லெப்டிஸ்ட். माने काला खून बहाने वाली। அப்படின்னா கருப்பு ரத்தத்தை ஃப்ளோ பண்ண வைக்கக்கூடியவங்க, ஃப்ளோ பண்றவங்க, பாயக்கூடியவங்க. संकल्पों का गंदा खून बहाने वाली। சங்கல்பங்களினோட கெட்ட ரத்தத்தை ஃப்ளோ பண்ண வைக்கக்கூடியவங்க. श्रीमत के अनुकूल ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக संकल्प नहीं चलाती है, சங்கல்பங்களை பண்றதில்ல, देहवान के संकल्प चलाती है। தேக அபிமானத்தினோட சங்கல்பங்களை செய்யறாங்க. माना कुखवंशावली है। அப்படின்னா குகவம்சாவளிகள் ஆயிருக்காங்க. उन्हें ब्रह्मा की गोद ही याद आती है। அவங்களுக்கு பிரம்மாவினோட மடியில தான் நினைவு வருது, या तो ब्रह्मा कुमारों की गोद याद आती है, இல்லன்னா பிரம்மா குமாரினோட மடியில நினைவு வரும். ज्ञान के पॉइंट उनकी बुद्धि में रमण ஞானத்தினோட பாயிண்ட்ஸ் அவங்களோட புத்தியில नहीं करते। அது போகாதுன்னு சொல்றாங்க. और आधी नाड़ियां ऐसी है பிறகு பாதி நரநாடிகள் எப்படின்னா நரம்பு நாடிகள் जो ज्ञान के पॉइंट्स में रमण करने वाली है। யாரு ஞானத்தினோட பாயிண்ட்ஸ்லயே ஈடுபட்டு இருக்க கூடியவங்க. क्या என்ன? कोई देहधारी का चिंतन करने वाली எந்த தேகதாரிகளை பற்றி சிந்தனை செய்யக்கூடியவங்க नहीं है। இல்ல. अगर आता भी है चिंतन तो उन्हें अच्छा नहीं लगता, ஒருவேளை சிந்தனை வந்ததுனாலும் அவங்களுக்கு இஷ்டமாகிறது இல்ல, उसे छूटना चाहती है। அதிலிருந்து விடுதலை வேணும்னு யோசிப்பாங்க. पुरुषार्थ ऐसा करती है புருஷார்த்தம் அப்படி செய்யறாங்க. कि वो छूट जाए। அது எப்படின்னா விடுதலை ஆயிடணும் என்றதுக்காக புருஷார்த்தம் செய்வாங்க. जल्दी छूट जाए। சீக்கிரமாக அது போயிடணும் என்றதுக்காக புருஷார்த்தம் செய்வாங்க. तो ये चैतन्य 16,000 नरसेनानियां, அப்போ இது சைத்தன்ய 16,000 நரநாடிகள், நரம்பு நாடிகள் ब्राह्मणों की दुनिया में अभी இப்போ பிராமணர்களோட உலகத்துல कार्य कर रही है। செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. वो खून அந்த ரத்தம் जो नसों में बहता है, नाड़ियों में बह रहा है, அது என்ன, அந்த நரம்புக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது, நாடிக்குள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. दो तरह का खून बताया। ரெண்டு விதமான ரத்தங்களை பற்றி, ரத்தத்தை பத்தி சொன்னாங்க. वो खूनी क्रांति नहीं करता है पहले அவங்க அந்த ரத்தத்தினோட புரட்சியை செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் शिव जिस लाल वस्त्र रूपी शरीर के अंदर पार्ट बजाता है, சிவன் எந்த சிகப்பு கலரினோட சரீர ரூபமான ஆடல பாட்ட செய்யறாங்க, सब धर्मों का विनाश करने के लिए, எல்லா தர்மத்தினோட விநாசம் செய்யறதுக்காக, अंधश्रद्धा अंधविश्वास இந்த குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கை இது का हनन करने के लिए पार्ट बजाता है। அத முடிக்கிறதுக்காக பாட்டு என்ன செய்யறாங்க, भक्ति को खलास करने का पार्ट बजाता है। பக்திய விநாசம் செய்யறதுக்காக பாட்டு என்ன செய்யறாங்க. वो शिव அந்த சிவன் खूनी क्रांति नहीं कराता है। कौन सी क्रांति कराता है? அந்த ரத்தத்தினோட புரட்சிய செய்ய வைக்க மாட்டாங்க. எந்த புரட்சிய செய்ய வைப்பாங்க? ज्ञान की क्रांति कराता है। ஞானத்தினோட புரட்சிய செய்ய வைப்பாங்க. माना அப்படின்னா संकल्पों का खून, சங்கல்பங்களினோட ரத்தம், जो दुष्ट खून बह रहा है, என்ன கெட்ட ரத்தம் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, उन दुष्ट खून बहने वालों அந்த கெட்ட ரத்தத்தை का नाश होता है। கெட்ட ரத்தத்தை பாய வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட நாசம் ஆகுது. वो ज्ञान में से टूट पड़ते हैं। அவங்க ஞானத்திலிருந்து போயிடுவாங்க. फिर बाद में भले खलास हो जाए। பிறகு பல அவங்க முடிஞ்சு போகலாம். और जो श्रीमत पर चलते हैं, பிறகு யாரு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ,
वो शुद्ध खून वाली नाड़ी है, அவங்க சுத்தமான ரத்தம் இருக்கக்கூடிய நரங்களா இருக்காங்க, वो बने रहते हैं। அவங்க பலே இருப்பாங்க. சுத்த ரத்தத்தை பாய வைக்கக்கூடிய நாடிகளா இருப்பாங்க, அவங்க பலே और இருப்பாங்க. नई दुनिया की स्थापना में सहयोगी बनती है। பிறகு புது உலகத்தினோட ஸ்தாபனைக்காக உதவியாளர் கூடயும் ஆகுவாங்க. जो काली माइया है, யாரு கருப்பு அம்மாக்கள் இருப்பாங்களோ, என்ன भक्ति मार्ग में 2 तरह की देवियां खास दिखाई है। பக்தி மார்க்கத்துல 2 விதமான தேவிகளை முக்கியமாக காமிச்சிருக்காங்க. एक गौरी, ஒருத்தர் கௌரி महागौरी, மகாகௌரி, இன்னொருத்தர் काली और महाकाली காளி, பிறகு மகாகாளி दिखाते हैं ना। காமிக்கிறாங்க இல்லையா? ये वो नाड़ियों का रूप है। அந்த 2 நாடிகளோட ரூபமா இருக்கு. काले कर्म करने वाली, கருப்பு வேலையை செய்யக்கூடியவங்க संसार को ये दिखाएंगे सफेद वस्त्र पहन करके, உலகத்துக்கு காமிப்பாங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, हम बड़े शुभ हैं, बड़े पवित्र हैं, நாம ரொம்ப சுத்தமாக இருக்கோம், ரொம்ப தூய்மையாக இருக்கோம். और अंदर से घुट रहे हैं, ஆனா உள்ளுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. जैसे वैश्याएं घुटती रहती हैं। எப்படி வைஷ்யர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களோட மனசு உறுத்திட்டு இருக்கும். ऐसे जिंदगी बन गई है। அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆயிடுச்சு. तो काले कपड़े वाली हुई, அப்போ கருப்பு துணி போட்டு இருக்கிறவங்கலாம், ये शुभ्र कपड़े वाली हुई, இல்லன்னா சுத்தமான துணி போட்டு இருக்கிறவங்கலாம். जैसे मुसलमान औरतें क्या पहनती है, எப்படி முஸ்லிம் ஃபீமேல்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெண்கள், அவங்க என்ன போட்டுக்கிறாங்க? काला बुर्का पहनती है। அந்த கருப்பான அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க இல்லையா, கருப்பான குர்கா. तो ऐसे अंदर से दिल काला हुआ पड़ा है। அப்படி அவங்களோட மனசு உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கு. बाप कहते हैं, அப்பா சொல்றாங்க, मुझे वो बच्चा प्रिय है எனக்கு அந்த குழந்தை பிரியமானவங்க, जो अपना सच्चा सच्चा पोता मिल देने वाला, யாரு தன்னோட உண்மையான போத்தா மேல கொடுக்க கூடியவங்க இருக்காங்க. अपना सच्चा सच्चा पोता मिल देने वाला, தன்னோட உண்மையான போத்தா மேல கொடுக்க கூடியவங்க कोई कोटों में एक है கோடி ஆத்மாக்கள்ல ஒருத்தர் இருப்பாங்க, जो 100% अपना सच्चा पोता मिल देता है। யாரு 100% உண்மையான போத்தா மேல கொடுக்கறாங்க. इसका मतलब नंबरवार भी, இதுக்கு அர்த்தம் நம்பர்வாரா கூட இருப்பாங்க. तो जो नंबरवार है, அப்ப யாரு நம்பர்வார் இருக்காங்க, उन नंबरवार की लिस्ट में कोई 50% भी होंगे। அந்த நம்பர்வாரினோட லிஸ்ட்ல 50% கூட யாராவது இருப்பாங்க, सच्चा पोता मिल देने वाले, உண்மையான போத்தா மேல கொடுக்க கூடியவங்க. तो पास की लिस्ट में गिने जाएंगे या झूठ की लिस्ट में? அப்போ அவங்க பாஸினோட லிஸ்ட்ல எண்ணப்படுவாங்களா, இல்லைன்னா பொய்யானவங்க என்ற லிஸ்ட்ல எண்ணப்படுவாங்களா? अरे 33% में भी पास हो जाते हैं। அரே 33%ல கூடயும் பாஸ் ஆயிடுறாங்க. यार என்ன 66% कोई गलत पोता मिल दे और 33% सच्चा दे तो भी बाप का अरमान रहता है, उम्मीद रहती है। இப்போ 66% யாராவது தவறான போத்தா மேல கொடுத்தாங்க, 33% கரெக்டான போத்தா மேல கொடுத்தாங்க. அப்போவும் அப்பாக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், आज नहीं तो कल सच्चे बन जाएंगे। இவங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்மையானவங்களாக ஆயிடுவாங்க, सचखंड में जाने लायक बन जाएंगे। உண்மையான கண்டத்துக்கு போகிறதுக்கான தகுதி உடையவங்களாக ஆயிடுவாங்க. तो बोला, அப்ப சொன்னாங்க, ये तिरंगा झंडा फहराना, இந்த திரங்கா ஜெண்டா, இப்போ ட்ரை கலர் பிளாகினோட கொடிய ஏத்துறது, माने बाप को प्रत्यक्ष करना, அப்படி என்ன ஆயிஸ்ட் பண்றது, அப்படின்னா அப்பாவை பிரத்யக்ஷம் செய்யறது. ये काम उन बच्चों का होगा இந்த வேலை அந்த குழந்தைகள் தாகும், जो योग बल में बहुत யாரு யோக பலத்துல ரொம்ப तीखे होंगे। தீவிரமாக இருப்பாங்களோ அந்த குழந்தைகளால தான் ஆகும். तो बहुत प्यार से चलना है, அப்போ ரொம்ப அன்பாக இருக்கணும், अपने पर ध्यान देना है, बाप को याद करना है, चक्र को याद करना है।
தன்ன மேல கவனத்தை செலுத்தணும், அப்பாவை நினைவு செய்யணும், சக்கரத்தை நினைவு செய்யணும். चक्र का राज तो किसको समझाओ तो बंडल खा देगा. சக்கரத்தினோட ரகசியத்தை இப்போ ஒருத்தருக்கு புரிய வச்சிங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாகும். 84 जन्म कोई को याद नहीं रहते. 84 ஜென்மங்கள் யாருக்குமே நினைவு இருக்காது. 84 लाख योनियों की तो बात அப்போ 84 லட்ச யோனிகளினோட விஷயம் हो ही नहीं सकती, இருக்கவே இருக்காது. ख्याल में भी नहीं आ सकता है. इस चक्र को याद रखो இப்போ புத்தியில கூடயும் வராது. இந்த சக்கரத்தை நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா तो अहो सौभाग्य. அப்போ அஹோ சௌபாகிய, ரொம்ப பாக்கியம். अभी तो नाटक पूरा होता है. இப்போ நாடகம் கம்ப்ளீட் ஆகுது. अभी वैराग आ जाना चाहिए. இப்போ வைராகியம் வந்துடணும். पूरा पूरा वैराग आवेगा முழுமையாக வைராகியம் வந்துடுச்சுன்னா तो भक्ति का அப்போ பக்தியினோட अंत हो जाएगा. பக்தியினோட கடைசி ஆயிடும். ओम ஓம் சாந்தி.